அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க கேட்க போற நாவல் ஏற்கனவே நம்ம சேனல்ல வெளியான எங்கும் விவேக், இதிலும் விவேக் அந்த நாவல் தான். ஏற்கனவே வெளியானதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் திரும்ப அப்லோட் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம முதல் முறை அப்லோட் பண்ணும்போதே இந்த நாவலுக்கு மோர் தென் 1,00,000 வியூ கிடைச்சது. இதை அச்சீவ் பண்ணதுக்கு காரணமான உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த மிகப்பெரிய நன்றி. அந்த ஒரு நாவல் வழியாவே நமக்கு மோர் தென் 3000 சப்ஸ்கிரைபர்ஸும் மோர் தென் 38,000 வாட்ச் ஹவர்ஸும் வந்திருந்தது. யூடியூபோட கைட்லைன் படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் இருந்தால் போதும் சேனலை மானிட்டைஸ் பண்ணலாம். ஆனால் அது மட்டுமே போதாது. வேறு சில விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாததுனால எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் நாலேஜ் வச்சு இந்த நாவலை அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் மானிட்டைஸ் பண்ண அப்ளை பண்ணும்போது யூடியூப்ல இருந்து இல்லை மானிட்டைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்பிட்டு இருக்கும்போது தான் கார்த்திக் சார் தீபன் சாரோட நம்பரை கொடுத்தாரு. எஸ், நீங்கள் கேட்டது கரெக்டு தான். டீப் டாக் ஆடியோஸோட தீபன் சாரோட நம்பரை கொடுத்தாரு. தீபன் சாரை கான்டாக்ட் பண்ணேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ நாவல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸோ மச் டவுன் டு எர்த். அவ்வளோ அன்பாக பேசினார், அவ்வளோ அருமையாக கைட் பண்ணார். எங்களோட பேச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கோம். ஆனால் அந்த 30 நிமிஷம் போனதே தெரியல. அவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணார். ரொம்ப முக்கியமாக இருக்கிற வீடியோவில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் ரெக்கமெண்ட் பண்ண மாற்றங்கள் படி இந்த வீடியோவை ரீஅப்லோட் பண்ண போகிறேன். டீப் டாக் ஆடியோஸ் தீபன் ப்ரோ, தேங்க்யூ 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 ஸோ மச். அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில அழகான விஷயங்களை சொன்னார். நான் உங்களை காம்படிட்டராகவே பார்க்கல, ஆடியோ புக் கம்யூனிட்டியில் உங்களை ஒரு மெம்பரை தான் பார்க்கலன்னு சொன்னார். ஐ காட் கூஸ் பம்ப். எனக்கு தெரிஞ்சு மற்ற யாராவது இருந்தாங்கன்னா இதை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஈவன் நானாகவே இருந்தனா கூட அதெல்லாம் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஒன்ஸ் அகெயின். ஸோ நான் முன்னதே சொன்னது போல் டீப் டாக் ஆடியோஸ் தீபன் ப்ரோ அவர்களோட அட்வைஸ் படி இந்த வீடியோவில் நிறைய மாற்றங்கள் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅப்லோட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே கேட்ட நாவல் தான், பட் உங்களுக்கு திரும்ப கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னா கேட்டு பாருங்கள். இப்போ செஞ்சிருக்க மாற்றங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவல் விரும்பி கேட்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கேட்க போகிற நாவல் கிரைம் கதை மன்னன் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான விவேக் வரும் எங்கும் விவேக், எதிலும் விவேக். பெரும்பாலான ராஜேஷ்குமார் நாவலில் 2 ட்ராக் இருக்கும். இந்த நாவல் கொஞ்சம் மாறுபட்டு ஒரே ஒரு ட்ராக்கோட நேர்கோட்டில் பயணிக்கிற நாவல். விவேக்னாவே சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப கவனமாக கவனிச்சு யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாள். இந்த நாவல்லையும் அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவேக் தடுமாறுற மாதிரியான ஒரு சின்ன தருணமும் இருக்கு. இதுக்கு மேலே இந்த நாவலை பற்றி சொன்னால் நிறைய ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். வாங்க ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. மெரினா பீச்சில் மறுஜென்மம் எடுத்து வந்து அதே ஆக்ரோஷத்தோடு நின்றிருந்த கண்ணகி சிலைக்கு பின்னால் தப்பு செய்ய காத்திருந்தார்கள் தெய்வீக காதல் ஜோடிகள். பானிபூரியும் பாப்கார்னும் அமோக விற்பனைகள் இருந்தன. அண்ணா சதுக்கத்திலும் எம்ஜிஆர் நினைவிடத்திலும் வெளியூர் ஜனங்கள் சூட்கேஸும் பைகளுமாக தெரிந்தார்கள். பஸ்ஸை விட்டு இறங்கிய ஒரு சுடிதார் பெண்ணுக்கு எவ்வளவு மார்க் போடலாம் என்று விஷ்ணு யோசித்துக் கொண்டிருந்த வினாடி பக்கவாட்டில் அந்த குரல் கேட்டது. சார். விஷ்ணு திரும்பி பார்த்தான். ஒரு பூக்காரி இடுப்பில் இடம் பிடித்திருந்த கூடையில் நெருக்கமாய் கட்டிய மல்லிகை மணத்தது. என்ன பூ வேணுமா சார்? உன் பேர் என்ன? சாந்தி சார். சாந்தின்னு பேர் வச்சிருக்க எந்த பொண்ணுகிட்ட இருந்தோ நான் எதையும் வாங்க மாட்டேன். போயிட்டு வா. சரியான லல்லுதான். பூக்காரி முணுமுணுத்துக் கொண்டே நடக்க விஷ்ணு குரல் கொடுத்தான். எனது லல்லு பிரசாத் யாதவ் உனக்கு சொந்தமா? இத நீ முதல்லயே சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருந்தா இந்த கூட பூவையும் வாங்கியிருப்பேனே. யோ, இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? அதான் சாந்தின்னு சொன்னியே. நான் சாதாரண சாந்தி இல்லையா, சைத சாந்தி. ராத்திரி 10 மணிக்கு மேலே என் கையில் பூ கூட இருக்காது, அருவாதான் இருக்கும். பூ வேணும்னு கேட்டால் வேணும்னு சொல்லு, இல்லை வேணான்னு சொல்லு. அதை விட்டுட்டு நக்கல் பண்ணுற பண்ண நரம்பு எடுத்துருவேன். சாரி சைத சாந்தி, நீங்கள் ஒரு பொம்பளை தாதான்னு தெரியாமல் பேசிட்டேன். என் தொடைய பார்த்தீங்களா எப்படி ஆடுதுன்னு? அந்த பயம் எப்பவும் இருக்கட்டும். பீச்சுக்கு வந்தமா காத்த வாங்கணுமான்னு போயிட்டே இருக்கணும். சரிங்க சாந்தி மேடம். சைதை சாந்தி மல்லிப்பூவே என்று குரல் கொடுத்து கொண்டே நகர்ந்து போய்விட விஷ்ணுவின் முதுகில் ஒரு கை விழுந்தது. திரும்பினான். விவேக். பாஸ், அந்த பூக்காரிக்கு உனக்கு என்னடா சண்டை?
அது ஒன்றும் இல்லை பாஸ். நீங்கள் வர்ற வரைக்கும் எனக்கு பொழுது போகல. அதான் பூக்காரிக்கிட்ட ஒரு வீடியோ கேம் விளையாடினேன். ஏன்டா வாயை வச்சுட்டு உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? தூங்கும்போது என்னோட வாய்க்கு ஃபுல் ட்ரெஸ் கொடுத்துறேன் பாஸ். விவேக் முறைக்க, சாரி பாஸ், நீங்கள் என்ன அவசரமாக புறப்பட்டு வர சொன்னீங்க. தோ வந்துட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க கேட்டான். பா, அப்படி நடப்போம். மணலில் நடந்தார்கள். இப்போது இருட்டின் அடர்த்தி கூடியிருந்தது. தொலைவில் கடல் உஷ் உஷ் என்றது. சொல்லுங்க பாஸ். இந்திய உளவுத்துறையோட தலைவர் சக்கரவர்த்தி சென்னைக்கு வந்திருக்காரு. இது உனக்கு தெரியுமா? தெரியாது பாஸ். அவரை நீ நேர்ல பார்த்திருக்கியா? இல்ல பாஸ். இந்திய உளவுத்துறையில அவர் தான் சுப்பீரியர். அவரை நம்ம மாதிரியான கிரைம் பிரான்ச் ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் பார்க்க முடியாதே. பார்க்க முடியும். அது எப்படி பாஸ்? விவேக் சிரித்தான். நீயோ நானா பார்க்க விரும்பினா பார்க்க முடியாது. ஆனா அவரு நம்ம பார்க்க விரும்பினா அது முடியுமே. விஷ்ணுவின் விழிகள் வியப்பில் வங்காள விரிகுடாவாக விரிந்தது. பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? இந்திய உளவுத்துறையோட தலைவர் சக்கரவர்த்தி உங்களை என்னையும் பார்க்க விரும்புறாரா? எஸ். சரியா 7 மணிக்கு இதே இடத்துக்கு வரப்போறாரு. வந்து நம்ம 2 பேர்கிட்டயும் பேச போறாரு. எதை பத்தி? தெரியல. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது 5 மணி இருக்கும். சரியா 7 மணிக்கு கண்ணகி சிலைக்கு பக்கத்தில் இருக்க சொன்னாரு. பாஸ், என்னடா ஏதோ பனங்காயை தூக்கி நம்ம தலையில வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். மேபி. விவேக் தலையாட்டிக் கொண்டிருந்த போது அவனுடைய செல்போன் கத்தியது. விவேக் எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். இந்திய உளவுத்துறை அதிகாரி சக்கரவர்த்தி. விவேக் குரல் கொடுத்தான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மிஸ்டர் விவேக். இப்போ எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரியே கடற்கரையில, கண்ணகி சிலைக்கு பக்கத்துல. தட்ஸ் குட். இப்போ நேரம் 6:45. இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல உங்க முன்னாடி இருப்பேன். வாங்க சார், உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். விஷ்ணு இதோ என் பக்கத்துல. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திப்போம். உங்ககிட்ட கவலைக்குரிய சில விஷயங்களை பத்தி பேச வேண்டியிருக்கு. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ சார். விவேக் செல்போன் பேச்சை முடித்துக்கொள்ள விஷ்ணு படகு மறைவில் தப்பு செய்து கொண்டிருந்த ஒரு ஜோடியை பார்த்து கொண்டிருந்தான். டேய், சூப்பர் மலையாள படம் பாஸ். சென்சார் பண்ணாத படம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. விஷ்ணு, உன்னோட வாளை சுருட்டி வையே. வரப்போறது லோக்கல் அதிகாரி கிடையாது, இந்திய உளவுத்துறையோட தலைவர். நம்ம விரும்பினாலும் சந்திக்க முடியாத தலைவர். அவரே சந்திக்க வராரு. அவர்கிட்ட பேசும்போது எச்சரிக்கை உணர்வு வேணும். நோ லூஸ் டாக். பாஸ், இந்திய உளவுத்துறையோட தலைவர் வர வரைக்கும் நான் என்னோட 2 கண்ணையும் கர்ச்சீஃபால கட்டிக்கிறேன். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே, சார் பட்டாணி சுண்டல், அரிசி முறுக்கு, சீடை, அதிரசம். 2 பெரிய அலுமினிய டின்களோடு அந்த பெரியவர் விவேக்கையும் விஷ்ணுவையும் நெருங்கினார். விவேக் விரட்டினான். ஒன்றும் வேணாம் பெரியவரே, நீங்க இந்த இடத்த காலி பண்ணுங்க. பாஸ், பட்டாணியும் சுண்டலும் அமக்கலமா இருக்கும் போல இருக்க. இந்திய உளவுத்துறை தலைவர் வரதுக்கு எப்படியும் 15 நிமிஷம் ஆகும். 2 பட்டெல்லாம் வாங்கி உள்ள தள்ளலாமா? டேய், சரி வேணாம் பெரியவரே, இன்னைக்கு நாள் சரியில்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். பெரியவர் சிரித்தார். பரவாயில்ல, இன்னைக்கே சாப்பிடுங்க. பட்டாணியா சுண்டலா? விவேக் எரிச்சலானான். பெரியவரே, வேணான்னு சொன்னா போயிடணும். அதிக பிரசங்கித்தனமா எதையும் பேசிட்டு இருக்க வேணாம். முதல்ல இங்கிருந்து கிளம்பும். விவேக்கின் பேச்சு சற்றென்று நின்றது. காரணம், அந்த பெரியவர் தன் தலைக்கு கட்டியிருந்த அந்த அழுக்கான துண்டை அவிழ்த்தார். தாடிப்பகுதியில் ஒட்டி வைத்திருந்த நரைதாடியை கொஞ்சம் சிரமத்தோடு பீத்தெடுத்தார். சார் நீங்களா? நானே. சொல்லி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சிரித்தார் இந்திய உளவுத்துறை தலைவர் சக்கரவர்த்தி. அத்தியாயம் 2. விவேக்கும் விஷ்ணுவும் அயர்ந்து போனவர்களாய் சக்கரவர்த்தியை பார்க்க அவர் குரலை தாழ்த்திக் கொண்டார். மிஸ்டர் விவேக், நான் உங்களை என்னோட அலுவலகத்துக்கு நேரடியாக வரவழைச்சு பேசினா அது வெட்ட வெளிச்சமாயி செய்தி போகக்கூடாதவங்களோட காதுக்கு போய் சேர்ந்துரும். அதை தவிர்க்க தான் நான் கடந்த 1 மணி நேரமா இந்த பீச்சில் பட்டாணி சுண்டல் வித்துட்ருக்கேன். டின்னை தூக்கிட்டு அலையிறது பழக்கம் இல்லாத வேலைனால உடம்பு சீக்கிரமா களைச்சு போயிடுச்சு. சார், நீங்க எதுக்காக இப்படி கஷ்டப்படணும்? உங்களுக்கு கீழே வேலை செய்யும் எத்தனை அதிகாரிங்க இருக்காங்க, அவங்கள அனுப்பி வச்சிருக்கலாமே. சக்கரவர்த்தி புன்னகைத்தார். எனக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரிங்க இருக்காங்க, ஆனா அவங்க எனக்கு நம்பிக்கை உரியவங்களா இல்லையே. சார், வாட் யூ மீன்? உங்க அதிர்ச்சி எனக்கு புரியுது மிஸ்டர் விவேக். ஆனா நான் சொன்னதுதான் உண்மை. நான் இந்திய உளவுத்துறையோட தலைவர் அப்படிங்கிற பதவியில் இருந்தாலும் இந்த நாட்டில் நடக்கிற பல விஷயங்கள் எனக்கு தெரியாது. அதனால தான் நாட்டில் இப்பெல்லாம் பல விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சார், எங்களுக்கு நீங்க சொல்ல போற செய்தி என்ன? நாங்க உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? சக்கரவர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தலைகுனிந்து கொண்டபடி பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் விவேக், வர்ற 15ஆம் தேதி ஊட்டியில் இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள்
134 பேரு ஒரே இடத்துல கூடி ஒரு விஞ்ஞான கருத்தரங்க நடத்திருக்காங்க. அந்த கருத்தரங்கு மொத்தம் 3 நாள் நடைபெற இருக்கு. கருத்தரங்கத்தோட கடைசி நாள்ல மத்திய அமைச்சர் குல்ஜாரிலால் கலந்துட்டு சிறப்புரை நிகழ்த்திருக்காரு. இதை பத்திய செய்தியை பத்திரிகையில பாத்தீங்களா விவேக்? பார்த்தேன் சார். நேத்திக்கு ஹிண்டுல போட்டிருந்தாங்க. சக்கரவர்த்தி சில வினாடிகள் மௌனமாயிருந்து விட்டு பிறகு மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். இந்த விஞ்ஞானிகளோட கருத்தரங்க பத்தி செய்தியை மேம்போக்கா படிச்சா இது ஒரு நல்ல விஷயம், ஆபத்து இல்லாத விஷயம்னு தோணும். உங்களுக்கும் அப்படிதான் தோணியிருக்கும் இல்லையா மிஸ்டர் விவேக்? எஸ். விஞ்ஞானிகள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்று கூடி ஒரு கருத்தரங்க நடத்துறது நாட்டுக்கு நல்லது தானே. ஆனா இந்த கருத்தரங்குல ஒரு ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு ரகசிய செய்தி கிடைச்சது. அந்த செய்தியை படிச்சதுல இருந்து எனக்குள்ள ஒரு கலக்கம். அந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதே நேரத்துல பொய்ன்னு உதாசீனப்படுத்தவும் முடியாது. உண்மைன்னு எடுத்துட்டு விசாரணை செய்யவும் முடியாது. அந்த செய்தி சம்பந்தமா ஒரு உதவி கேட்க தான் நான் உங்ககிட்ட வந்தேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ணணும்? முதல்ல எனக்கு தபால்ல வந்த இந்த கடிதத்தை படிங்க மிஸ்டர் விவேக். சுண்டல் டின்னுக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த கவரை எடுத்துக் கொடுத்தார் சக்கரவர்த்தி. விவேக் வாங்கி பார்த்தான். கவரின் மேல் பியூர்லி பர்சனல் என்று சிவப்பு ஸ்கெட்ச் பேனாவால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தெரிய, கவரின் வாயை பிரித்து உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்து செல்போனின் டார்ச் வெளிச்சத்தில் படித்தான். ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை படிக்கும் போதே மனசுக்குள் தமிழாக்கம் ஓடியது. இந்திய உளவுத்துறை தலைவருக்கு, உங்களை விட இந்தியாவை அதிகம் நேசிக்கும் ஒரு இந்தியன் எழுதிக்கொண்ட உணர்ச்சிபூர்வமான உண்மை கடிதம். கடிதத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு வேண்டுகோள். இந்த கடிதத்தை ஒரு மொட்டை கடிதமாக நினைத்து புறக்கணித்து விட வேண்டாம். பெரும்பாலான பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் முக்கிய காரணம் எது தெரியுமா சார்? நாம் செய்யும் சின்ன சின்ன தவறுகளும் அலட்சியங்களும் தான். எனவே இந்த கடிதத்தை படித்ததும் அதை இடது உள்ளங்கையில் கசக்கி வேஸ்பின்னுக்கு போட்டுவிட வேண்டாம். நான் கடிதத்தில் சொல்லியுள்ள ஒரு உண்மையை மனதில் வாங்கிக் கொண்டு உடனடியாக செயல்படுங்கள். வரக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்துங்கள். விஷயம் இதுதான். வருகிற 15ஆம் தேதி மலையரசியாம் ஊட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் 134 பேர் ஒரே இடத்தில் கூடி ஒரு விஞ்ஞான கருத்தரங்கை நடத்த உள்ளார்கள். இந்த 134 விஞ்ஞானிகளும் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர்கள், தலை சிறந்த மேதைகள். இதெல்லாம் சத்தம் போட்டு சொல்லி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மைகள். ஆனால் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தது போல் இந்த 134 விஞ்ஞானிகளில் ஒரு கருப்பு ஆடும் உள்ளது. அந்த கருப்பு ஆடு யார் என்று எனக்கு தெரியும். அவர் பெயர் ராஜ்நாத். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சயின்டிஸ்ட். ஊபி பல்கலைக்கழகத்தில் உள்ள நேனோ டெக்னாலஜி துறை சம்பந்தப்பட்ட விஞ்ஞானி. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு நல்லவராய் இருந்த அவர் இப்போது அவ்வளவு நல்லவர் இல்லை. வெளிநாட்டு டாலர்களுக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய நாசகார செயலுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தியிருக்கிறார். அந்த நாசகார செயல் எது என்று தெரிந்தால் நீங்கள் மட்டுமல்ல, இந்த இந்திய நாடே அதிர்ந்து போகும். அந்த நாசகார செயல் என்ன என்பதை இப்போது சொல்லப் போகிறேன். கவனமாக படியுங்கள். 134 விஞ்ஞானிகளில் பாதி பேரையாவது கேப்சியூல் டைனமைட் மூலம் தீர்த்து கட்டும் பொறுப்பு சயின்டிஸ்ட் ராஜ்நாத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்நாத் விஞ்ஞானிகளின் கருத்தரங்கில் கலந்து கொண்டால் நமது நாட்டின் அறிவு கண்களாய் இருக்கிற விஞ்ஞானிகள் பல பேரை நாம் இழக்க வேண்டியிருக்கும். எனவே ராஜ்நாத்தை கருத்தரங்கில் கலந்து கொள்ளாமல் தடுக்க வேண்டியது இந்திய உளவுத்துறையின் தலைவராய் இருக்கிற உங்களுடைய பொறுப்பு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த கடிதத்தை அலட்சியப்படுத்தி குப்பை கொடைக்கு அனுப்பிவிடாதீர்கள். விலைமதிப்பற்ற விஞ்ஞானிகளின் உயிர்கள் உங்கள் கைகளில். இப்படிக்கு இந்தியனாக பிறந்து இந்தியனாகவே இருந்து இந்தியனாகவே இறக்க விரும்பும் ஒரு இந்தியன். விவேக் கடிதத்தை படித்து முடித்துவிட்டு நிமிர்ந்தான். விஷ்ணுவும் விவேக்கின் முதுகு பின்னாலிருந்து படித்து முடித்திருந்தான். 3 பேர்களுக்கும் நடுவில் மௌனம். சக்கரவர்த்தி அந்த மௌனத்தை கலைத்தார். கேட்டார், இந்த கடிதத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க விவேக்? என் மனசுக்கு ஏதோ ஒரு உண்மை இதுல இருக்கிற மாதிரி தோணுது. எதனால் அப்படி நினைக்கிறீங்க? கடிதத்தில் எழுதப்பட்டிருக்க வரிகள்ல உண்மையான நாட்டுப்பட்டு தெரியுது. மிஸ்டர் விஷ்ணு, உங்களுடைய கருத்து என்ன? என்னோட பாஸ் சொல்றத நான் அப்படியே வழிமொழிகிறேன் சார். ஸோ அந்த உத்தரப்பிரதேசத்து விஞ்ஞானி ராஜ்நாத் ஒரு கருப்பாடா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? மேபி. சக்கரவர்த்தி புன்னகைத்தார். மிஸ்டர் விவேக், நீங்க நினைக்கிறது மாதிரி என்னால அப்படி நினைக்க முடியல. ஏன்னா ராஜ்நாத் அரசு விருதுகள் பல பெற்ற ஒரு விஞ்ஞானி. நேனோ டெக்னாலஜில பல அபூர்வமான உண்மைகளை கண்டுபிடிச்சவர். அவரு பணத்துக்காக ஆசைப்படுறவரும் அல்ல. அரசாங்கம் அவரை பத்தி வெளியிட்ட பர்சனல் பயோடேட்டால பாரத ரத்னா விருதுக்கு கூட பரிந்துரை செய்யப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் சக விஞ்ஞான நண்பர்களை வெளிநாட்டு டாலர்களுக்கு ஆசைப்பட்டு கேப்சியூல் டைனமைட் மூலம் தீர்த்துக்கட்ட நினைப்பாரா? ஒரு உண்மையை மறந்துட்டீங்க சார். என்ன? ராஜ்நாத் மிகச்சிறந்த விஞ்ஞானியா இருக்கலாம். ஆனா அவரும் ஒரு மனிதர் தான். அவருக்கும் நிறைய ஆசாபாசங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவர் தப்பு பண்ணலாம் இல்லையா? இந்த சந்தேகமும் எனக்கு இல்லாம இல்ல. ராஜ்நாத் உண்மையில எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு மிஸ்டர் விவேக்.
அந்த திட்டத்துக்கு உங்களால உதவ முடிஞ்சா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். சொல்லுங்க சார், உங்க திட்டம் என்ன? அந்த திட்டத்துக்கு எங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறீங்க? விவேக் கேட்க சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பித்தார். அத்தியாயம் 3. விவேக்கும் விஷ்ணுவும் உன்னிப்பாய் சக்கரவர்த்தியை பார்க்க அவர் மெல்லிய குரலில் சொல்ல ஆரம்பித்தார். விவேக், ஊட்டியில நடக்க போற கருத்தரங்குல கலந்து கொள்ள மொத்தம் 134 விஞ்ஞானிகள் வரப்போறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்திய உளவுத்துறை ராணுவத்தோட உதவியோட செய்யப்போகுது. மொத்த விஞ்ஞானிகளும் ஒரே இடத்துல தங்க போறதில்ல. சில பேருக்கு ஹோட்டல், சில பேருக்கு அரசாங்க விடுதிகள், ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் தனி கெஸ்ட் ஹவுஸ். அந்த வெகு சிலர்ல நம்முடைய சந்தேகத்துக்குரிய ராஜ்நாத் ஒருத்தர். எல்லாருக்கும் 3 அடுப்பு பாதுகாப்பு போட்டிருக்கோம். அடுக்குல ராணுவ கமாண்டர் பிரிவை சேர்ந்த 11 பேர் இயந்திர துப்பாக்கிகளோட காவலுக்கு இருப்பாங்க. 2வது அடுக்குல என்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் செக்யூரிட்டி போர்ஸ் சேர்ந்த 5 பேர் காவலுக்கு இருப்பாங்க. 3வது அடுக்குல விஞ்ஞானிகளை நேரடியா பாத்துக்கிறதுக்கு 2 சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்படுவாங்க. விவேக் குறுக்கிட்டான். உங்க திட்டம் என்னன்னு புரியுது சார். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விஞ்ஞானி ராஜ்நாத்துக்கு போடப்படுற 3வது அடுக்கு பாதுகாப்புக்கு என்னையும் விஷ்ணுவையும் நியமிச்சு அவரோட நடவடிக்கையை கண்காணிச்சு அவரோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதானே சார் உங்க திட்டம்? யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் விவேக். அந்த 3 அடுக்கு பாதுகாப்புக்கு வேற 2 அதிகாரிகளை போட்டா அவங்களோட செயல்பாடுகள் அவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்காது. அதனால அந்த பணிக்கு உங்களையும் விஷ்ணுவையும் தேர்ந்தெடுத்தேன். சார், அந்த பணியை எங்ககிட்ட ஒப்படைச்சா எங்களுக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் ஒரு சந்தேகம். ப்ளீஸ், நாங்க கிரைம் பிரான்ச் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. விஞ்ஞானிகளுக்கு ராணுவ கமாண்டர்கள் தான் பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிறது விதி. அப்படி இருக்கும்போது நாங்க நியமிக்கப்படலாமா? மிஸ்டர் விவேக், உங்க சந்தேகம் நியாயமானதுதான். இருந்தாலும் இந்திய உளவுத்துறை தலைவர் அப்படிங்கிற முறையில எனக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. அந்த வகையில ஒரு விஞ்ஞானியோட 3வது அடுக்கு பாதுகாப்புக்கு என்னோட நம்பிக்கைக்குரிய காவல்துறை அதிகாரிகளை நான் நியமிக்கலாம். அந்த வகையில உங்களையும் விஷ்ணுவையும் தேர்வு பண்ணேன். அதற்கான ஒப்புதலையும் உள்துறை அமைச்சர்கிட்ட தான் வாங்கிட்டேன். அதுக்கான உத்தரவு எங்கிட்ட இருக்கு. வர்ற 15ஆம் தேதி விஞ்ஞானிகளோட கருத்தரங்கு. அதுக்கு இன்னமும் 2 வார காலம் இருக்கு. நீங்க 2 பேரும் 10ஆம் தேதியே ஊட்டிக்கு போயிடணும். விஷ்ணு குறுக்கிட்டு கேட்டான். விஞ்ஞானி ராஜ்நாத் ஊட்டியில எந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க போறாரு சார்? ஊட்டியில இருந்து பைக்காரா போற வழியில வேலி வியூ அப்படிங்கிற இடத்துல கிரீன் லோட்டஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. விஞ்ஞானி ராஜ்நாத் அங்கதான் தங்க போறாரு. அதே கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு 2 தனி அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்க பணியாளர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? சமையல்காரரையும் சேர்த்து 10 பேர். டாக்டர் ஒருத்தர் காலையும் சாயங்காலமும் வந்து விஞ்ஞானியோட உடல்நிலையை சோதிச்சுட்டு போவாரு. ராஜ்நாத் கருத்தரங்குக்கு போகும்போது நாங்களும் அவரோட போகணுமா? இல்ல, வேண்டியதில்ல. அவர் கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரை பாதுகாக்கும் பணியை பேட்ரோலிங் ஸ்குவாட் ஏத்துப்பாங்க. நீங்க வேற ஒரு கார்ல அவரோட காரை பின்தொடர்ந்து போனா போதுமானது. விவேக் குறுக்கிட்டான். சார், இன்னொரு முக்கியமான கேள்வி. என்ன? ராஜ்நாத் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது அவரை அழைச்சாதான் நாங்க போய் பேசணுமா, இல்ல விருப்பப்பட்டா நாங்க போய் பேசலாமா? சாரி மிஸ்டர் விவேக், சயின்டிஸ்ட் ராஜ்நாத் கிட்ட நீங்களா போய் பேச முடியாது, பேசவும் கூடாது. அவர் உங்களை அழைச்சா மட்டும் போய் பேசணும். எல்லாத்துக்கும் மேலா அவரை நீங்க வேவு பார்க்குற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சிட்டா உங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால நீங்க 2 பேரும் ரொம்ப எச்சரிக்கையோட நடந்துக்கிறது உத்தமம். அவரோட நடவடிக்கைகள்ல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா என்ன உடனடியா செல்போன்ல தொடர்பு கொள்ளுங்க. மற்ற நடவடிக்கைகளை நான் பாத்துக்கிறேன். சக்கரவர்த்தி சொல்லிக் கொண்டிருந்த போதே அவருடைய சட்டை பாக்கெட்டுக்குள் வைத்திருந்த செல்போன் வைப்ரேஷனில் கூப்பிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். செல்போன் டிஸ்பிளேயில் ஒரு புதிய எண் தெரிந்தது. யோசித்தார். இது யாரோட நம்பர்? பேசலாமா வேணாமா? அவருடைய குழப்பத்தை பார்த்துவிட்டு விவேக் கேட்டான். செல்போன்ல யார் சார்? யாருன்னு தெரியல, எனக்கு பரிச்சயம் இல்லாத நம்பர். பேசி பாருங்க சார். உங்களுக்கு வேணுங்கிற யாராவது ஒருத்தர் கூட வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டுக்கலாம் இல்லையா? பட்டனை பிரஸ் செய்து விட்டு செல்போனை காதுக்கு கொடுத்தார் சக்கரவர்த்தி. எஸ். நன்றி மிஸ்டர் சக்கரவர்த்தி. மறுமுனையில் ஒரு ஆண் குரல் ஒலித்தது. நன்றியா? யாருக்கு? உங்களுக்கு தான். குரல் சிரித்தது. நீ யாரு? உண்மையான இந்தியன். இந்தியனா பிறந்தனா, இந்தியனா வாழ்ந்து இந்தியனாவே இறக்க விரும்பும் ஒரு சக்கரவர்த்திக்கு புரிந்துவிட்டது. லெட்டர் அனுப்பினது நீதானே? நானே மிஸ்டர் சக்கரவர்த்தி. நான் அனுப்பின கடிதத்தை எங்க டஸ்ட்பின்னுக்கு அனுப்பி வச்சிருவீங்களோன்னு பயந்தேன். பரவாயில்ல, உடனடியா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு உளவுத்துறை அதிகாரி இப்படிதான் இருக்கணும். கடற்கரையில நீங்க பட்டாணி சுண்டல் வைக்கிறத பார்க்க 1000 கண் வேணும். சக்கரவர்த்தி மௌனம் காத்தார். என்ன சக்கரவர்த்தி சார், திகைச்சு போயிட்டீங்களா?
நான் அனுப்பின லெட்டருக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை இது நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். விவேக் விஷ்ணுவை பார்த்து பேசிட்டீங்க போல இருக்கே. சக்கரவர்த்தி குறுக்கிட்டார். இந்த பாரு, நீ யாரா இருந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி வந்து நில்லு, உண்மையை சொல்லு. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுக்கிறேன். சாரி சார், நான் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரிய வேணாம். என் காதுக்கு வந்த உண்மையை ஒரு கடிதமாக்கி உங்களுக்கு அனுப்பி வச்சேன். அந்த கடிதத்துக்கு நீங்க மதிப்பு கொடுத்ததுக்காக ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்துல இருந்து உங்களுக்கு நன்றி சொல்லி பேசிட்டு இருக்கேன். விஞ்ஞானி ராஜ்நாத் ஒரு கருப்பாடா இல்லையா அப்படிங்கிறத விவேக் விஷ்ணு கண்டுபிடிச்சு சொல்வாங்க. அப்போ என்ன நினைச்சுக்கோங்க. நான் வரட்டுமா? ஒரு நிமிஷம். சக்கரவர்த்தி ஏதோ சொல்ல முயல மறுமுனையில் ரிசீவர் கவிழ்ந்து கொண்டது. ச்சே! சக்கரவர்த்தி கோபத்தோடு செல்போனை அணைத்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு டெலிஃபோன் பூத்துல இருந்து தான் பேசியிருக்கணும். 3 பேரும் எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். விளக்குகளின் வெளிச்சப் புள்ளிகளோடு மனித தலைகள். விஷ்ணு படபடத்தான். சார், செல்போன்ல பதிவாயிருக்க அந்த டெலிஃபோன் பூத் ஃபோன் நம்பரை சொல்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவன் இந்த ஸ்பாட்டை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் போயிருக்க மாட்டான். சக்கரவர்த்தி தன் செல்போனை உசுப்பி டிஸ்பிளேயில் கடைசியாக வந்திருந்த ரிசீவ்டு கால் எது என்று பார்த்து எண்களை சொல்ல விவேக் குறித்து கொண்டு ஓடினான். கடற்கரை பேமெண்ட்டில் இருந்த டெலிஃபோன் பூத்தை நெருங்கி உள்ளே உட்கார்ந்திருந்த இளைஞனிடம் கேட்டான். இந்த பூத்துல லாஸ்ட் கால் பேசி எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் சார். பக்கத்துல வேற ஏதாவது டெலிஃபோன் பூத் இருக்கா? எதில் இருக்கு சார்? அதோட நம்பர் என்ன? அந்த இளைஞன் டேபிளின் மேல் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்துவிட்டு சொல்ல சக்கரவர்த்தியின் டெலிஃபோனில் பதிவான அதே நம்பர். விஷ்ணு ரோட்டை கிராஸ் செய்து ஓடினான். சாலையின் ஓரத்தில் சினிமா போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்த அந்த டெலிஃபோன் பூத் பார்வைக்கு கிடைத்தது. ₹1 போட்டு பேசும் டெலிஃபோன் பூத். உள்ளே எட்டி பார்த்தான். யாருமில்லை. கொஞ்சம் தள்ளி ஒரு வேர்க்கடலை வண்டிக்காரன். சூடா வேர்க்கடலே என்று குரல் கொடுத்துக் கொண்டிருந்த அவனிடம் விஷ்ணு ஓடினான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ள இருந்து யாராவது பேசினாங்களா? எனக்கு தெரியாது சார், அதுவா எனக்கு வேலை. சரி, ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு. என்னது, ஸ்டேஷனா? பின்ன போலீஸ் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். இல்லைனா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உண்மையை வாங்கிப்போம். வேர்க்கடலைக்காரன் வியர்த்தான். சார், நீங்க போலீஸா? அதுலேயும் உனக்கு சந்தேகம்னா ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்துரு. ஸ்டேஷன்ல வேணாம் சார். அப்ப கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ள இருந்து யாராவது பேசினாங்களா? 10 வினாடிகள் யோசித்தான். பின், ஆமா சார், ஒருத்தன் பூத்துக்குள்ள இருந்தான். எப்படி இருந்தான்? நான் முகத்தை பார்க்கல சார். எனக்கு முதுகு காட்டிட்டு பேசிட்டு இருந்தான். சரி, என்ன கலர் ட்ரெஸ்ஸு? சிவப்பு கலர் சட்டையும் வெள்ளை கலர் பேண்ட்டும் போட்டுட்டு இருந்தான். ஏதாவது வண்டியில் வந்திருந்தானா? அதை நான் கவனிக்கல சார். சுமார் என்ன வயசு இருக்கும்? அது ஒரு 30லேருந்து 40க்குள்ள இருக்கு சார். நான் முகத்தை பார்க்கல. விஷ்ணு சுற்றுமுற்றும் பார்த்தான். எல்லா திசைகளிலும் மனித தலைகள். சிவப்பு ஷர்ட், வெள்ளை பேண்ட். இந்த கூட்டத்துல எங்க போய் தேடுறது? அத்தியாயம் 4. ரூபலா டீ கோப்பைகளை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு விவேக்கிடம் கேட்டாள். பக்கத்தில் விஷ்ணு. விஷ்ணுவின் வாய்க்குள் 3வது போண்டா. என்னங்க, நானும் ஊட்டிக்கு வரட்டுமா? விவேக் ஒரு டீ கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டே சொன்னான். ரூபி, நானும் விஷ்ணுவும் ஊட்டிக்கு போறதும் அந்த சயின்டிஸ்ட் ராஜ்நாத்துக்கு போடப்பட்ட 3வது அடுக்கு பாதுகாப்புல இருக்கிறதும் ரொம்பவும் ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம கருத்தரங்கு முடிகிற வரைக்கும் ராஜ்நாத் தங்குற அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள தான் நாங்க இருக்கணும். அதாவது மொத்தம் 3 நாள், 72 மணி நேரம். இது முழுக்க முழுக்க அஃபிஷியல். ஸோ நோ என்டர்டைன்மெண்ட். எங்க, அந்த சயின்டிஸ்ட் ராஜ்நாத் உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா? அதை கண்டுபிடிக்க தான் போறோம். மேடம், விஷ்ணு போண்டா வாயோடு கூப்பிட்டான். என்ன, இன்னும் ஒரு 1/2 போண்டா கிடைக்குமா? சாரி, 1/4 போண்டா கூட கிடைக்காது. பாஸ், கொஞ்சம் சிபாரிசு பண்ணக்கூடாதா? காலையிலேருந்து நான் விரதம். விரதமா? ஆமா பாஸ், இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் விரதம் இருந்துட்டு வரேன். அன்னைக்கு போண்டா மட்டும்தான் சாப்பிடுவேன். வேற எதையும் கையில தொட்டு கூட பார்க்க மாட்டேன். டேய், தெரியும் பாஸ், நீங்க இதை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல சதுரகிரின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல சப்பமுக்கு சாமியார்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட உண்மையான பேர் போண்டானந்த சுவாமிகள். அவரோட ஆசிரமத்துக்கு 2 தடவை போயிருக்கேன். ரொம்பவும் சக்தி வாய்ந்த சாமியார். அவர் தான் சொன்னாரு, வியாழக்கிழமையில விரதம் இருந்து போண்டா மட்டும் சாப்பிட்டு வந்தா சகல விதமான சௌபாகியமும் கிடைக்கணும். டேய், நிறுத்துறியா? சாரி பாஸ், நீங்களும் மேடமும் அந்த போண்டானந்த சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவரோட சக்தி எப்போ ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்க போகிறேன். நான் போன தடவை அவரை பார்க்க போயிருந்தபோது ஒரு கணவனும் மனைவி வந்திருந்தாங்க. மனைவி கர்ப்பம். போண்டானந்த சுவாமி கிட்ட எங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு கேட்டாங்க. அதுக்கு அவருக்கே உரித்தான ஒரு தெய்வீக புண்ணையோட
அந்த பொண்ணை பார்த்து கேட்டாரு, உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? இந்த கேள்விக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் ஆண் குழந்தை. உடனே பாண்டானந்த சுவாமிகள் அந்த பெண்ணோட கணவர் கிட்ட கேட்டாரு, உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? இந்த கேள்விக்கு அந்த கணவர் சொன்ன பதில் பெண் குழந்தை. உடனே பாண்டானந்த சுவாமிகள் என்ன சொன்னார் தெரியுமா பாஸ்? என்னடா சொன்னாரு? உங்களோட 2 பேரோட ஆசையும் நியாயமானது. அதனால கடவுள் கண்டிப்பா உங்க 2 பேர்ல ஒருத்தரோட ஆசையை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாரு. இப்படி அவர் அருள்வாக்கு சொன்ன அடுத்த மாசமே, பாஸ் நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, அந்த பொண்ணோட ஆசைப்படி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பக்த கொடிகள் எல்லாம் திகைச்சு போய் அவரோட அருள்வாக்கு பெருமையை உணர்ந்து ஆனந்த கண்ணீர் விட்டாங்க பாஸ். விவேக் ரோபலாவிடம் திரும்பினான். ரூபி, போண்டா என்ன எத்தனை இருக்கு? ஒன்னே ஒன்று. அதை வேலைக்காரிக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து இவனுக்கு முதல்ல கொடு. தேங்க்யூ பாஸ். விஷ்ணு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போதே விவேக்கின் செல்போன் கத்தியது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். சக்கரவர்த்தி. செல்போனை காதுக்கு ஒற்றி பேசினான். குட் மார்னிங் சார். மிஸ்டர் விவேக், இன்னைக்கு தேதி 8. நாளைக்கு நைட்டு நீங்க ஊட்டிக்கு புறப்பட்டு போனோம். ஏற்கனவே உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லப்பட்டுருச்சு. இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார், தெளிவா இருக்கும். தட்ஸ் குட். விஞ்ஞானிகளோட கருத்தரங்கம் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம நடந்து முடியணும். விஞ்ஞானி ராஜ்நாத் உண்மையிலேயே ஒரு சதித்திட்டத்தோட தான் வந்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவரு நல்லவரா இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. சார் சொல்லுங்க மிஸ்டர் விவேக். அந்த உண்மையான இந்தியன் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினானா? இல்ல. அந்த நபர் யாரா இருக்கக்கூடும் அப்படிங்கிறத கெஸ்வொர்க் செஞ்சு பார்த்தீங்களா? முயற்சி பண்ணேன். பட் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல என்னால. அந்த உண்மையான இந்தியன் யாருங்கிறத நான் சொல்லலாமா சார்? சக்கரவர்த்தி மறுமொழிகள் திகைத்தார். விவேக், நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையான இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யாரவன்? அவனோட உண்மையான பேரு ராஜமாணிக்கம். பேரு 2வது நக்கீரன். போண்டாவை வாய்க்குள் திணித்துக் கொண்டிருந்த விஷ்ணு சர்வாங்கமும் திகைத்துப் போய் விவேக்கை பார்த்தான். அத்தியாயம் 5. விவேக் செல்போனில் தொடர்ந்து சக்கரவர்த்தியிடம் பேசிக் கொண்டிருந்தான். சார், 2வது நக்கீரன் அப்படின்னு புனப்பெயரை வச்சிட்டு இருக்க ராஜமாணிக்கத்துக்கு சொந்த ஊர் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்க சுந்தரபாண்டியம். அவன் படித்த படிப்பு எம்இ எலக்ட்ரானிக்ஸ். யூஎஸ் போய் எம்எஸ் படிச்சுட்டு புனேல இருக்கிற டெக்னாலஜி ஃபியூச்சர் யூனிட்ல வேலை பார்த்துட்டு அது பிடிக்காம ராஜினாமா பண்ணிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி விவசாயம் பார்த்தவன். செல்போனின் மறுமுனையில் சக்கரவர்த்தி சுவாசிக்க திணறினார். விவேக், உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அந்த ராஜமாணிக்கத்தை நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். எங்க? பார்க்கக்கூடாத ஒரு இடத்துல. விவேக், நீங்க பேசுறது எனக்கு புரியலையே. சார், இப்போ நீங்க அந்த ராஜமாணிக்கத்தை பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா? ஆமா. அப்படின்னா மின்ட் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துல பரணி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. அங்க வந்து உங்க கார்ல காத்துருங்க. நான் என் பரணி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. அங்க வந்து உங்க கார்ல காத்துருங்க. நான் என் கார்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். தோ, நான் உடனே புறப்பட்டு வந்துடுறேன். சக்கரவர்த்தி செல்போனை அணைத்துவிட விவேக்கும் செல்போனை அணைத்தான். விஷ்ணுவின் விழிகள் இன்னமும் வியப்பில் விருந்து பழைய நிலைக்கு வர முடியாமல் திணறிக் கொண்டிருந்தன. எப்படி பாஸ்? எது? அந்த உண்மையான இந்தியனை பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்க? எல்லாம் ஞானதிர்ச்சி தான். கிளம்பு. சக்கரவர்த்தி நமக்காக காத்துட்டு இருப்பாரு. அவரை பிக்கப் பண்ணிட்டு அந்த உண்மையான இந்தியனை பார்த்துட்டு வந்துடலாம். விவேக் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்ப விஷ்ணு பின்னால் ஓடினான். பாஸ், எனக்கு பிபி ஏறுது. மண்டைக்குள்ள டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. எப்படி பாஸ் அந்த உண்மையான இந்தியனை கண்டுபிடிச்சிங்க? அத அவன்கிட்டயே வந்து கேளு. விவேக் காரில் உட்கார்ந்து இக்னிஷனை உசுப்ப முயன்ற வினாடி ரூபலா உள்ளிருந்து ஓடி வந்தாள். என்னங்க? என்ன ரூபி, இதை மறந்துட்டு போறீங்களே? சொல்லிக்கொண்டே கையில் வைத்திருந்த அந்த பாலித்தீன் பேக்கை கொண்டு வந்து கொடுத்தாள். நல்ல வேலை, என் அம்மா கொண்டு வந்து கொடுத்த. இந்த பையில் என்ன இருக்கு பாஸ்? உண்மையான இந்தியனை பத்திய உண்மைகள். என்ன பாஸ், ரூபலா மேடத்துக்கு கூட தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. சந்தோஷம். சந்தோஷமா? என்ன பாஸ் சொல்றீங்க? உனக்கு எந்த விஷயமும் தெரியலனா வெளியில யாருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற சந்தோஷம்தான். பாஸ் சொல்லு. போற வழியில கீழ்ப்பக்கம் மென்டல் ஹோம் வரும். என்னை அங்கே அட்மிட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த அவஸ்தையை என்னால் தாங்கிக்க முடியாது. கார் கிளம்பியது. ஒரு 1/2 மணி நேரம் பொறு. எல்லா விவரமும் உனக்கு சுட சுட கிடைக்கும். அது வரைக்கும் இந்த கவிதை தொகுப்பை படிச்சுட்டு வா, சொன்ன விவேக் காரின் டேஷ்போர்டை திறந்து உள்ளே இருந்து ஒரு கவிதை புத்தகத்தை எடுத்து விஷ்ணுவிடம் கொடுத்தான். விஷ்ணு அதை வாங்கி பார்த்தான். தலைப்பு எழுதியிருக்கக்கூடாத கவிதைகள் என்று சொன்னது. பாஸ், இது யாரோட கவிதை புத்தகம்? படி, உனக்கே புரியும். விஷ்ணு
முதல் பக்கத்தை புரட்டினான். ஒரு கவிதை பார்வைக்கு கிடைத்தது. விடியல். விடிவது என்பது வயதாவதற்கு மட்டுமல்ல, நீ வாழ்வதற்காகவும் தான். அடுத்த பக்கம் இன்னொரு கவிதை. ஜாதி பிரச்சனை. சிலரின் குளிருக்கு பலர் இங்கே விறகாகும் சமுதாய நெருப்பு. மூன்றாவது பக்கம் 2 கவிதைகள். தியாகம். வெயிலிலே காய்ந்து கொண்டே தண்ணீர் குடங்களோடு நிற்கும் தென்னை மரம். சுயநலம். சாரல் அடிக்கிறது. ஜன்னலை சாத்தும்போது மரக்கிளையில் நனைந்தபடி ஒரு குருவி. விஷ்ணு பக்கங்களை புரட்டிக்கொண்டே கடைசி பக்கத்துக்கு வந்தான். பின்னுரை என்ற தலைப்புக்கு கீழே வரிகள் ஓடியிருந்தன. படித்தான். இந்த புத்தகத்தை படித்த உங்களுக்கு என்னுடைய வணக்கமோ நன்றியோ கிடையாது. நீங்கள் படித்த இந்த கவிதையெல்லாம் நான் எழுதியிருக்கக்கூடாத கவிதைகள். ஏதோ எழுதிவிட்டேன். நீங்கள் இதை படித்திருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த கவிதைகளை படித்தாலும் சரி, படிக்காமல் போனாலும் சரி, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. இப்போது மனிதர்கள் எல்லாம் இரும்பாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். அவர்களை உருக்கிப் பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்படிக்கு யாரிடமும் அன்பில்லாத 2வது நக்கீரன். விஷ்ணு புத்தகத்தை மூடி வைத்துக் கொண்டு காரை ஒட்டிக் கொண்டிருந்த விவேக்கை பார்த்தான். பாஸ், யார் இந்த 2வது நக்கீரன்? அவனோட பேரு ராஜமாணிக்கம். சொந்த ஊர் சுந்தரபாண்டியம். அமெரிக்கா போய் MS படிச்சுட்டு வந்தவன். புனேல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில டெக்னாலஜி ஃபியூச்சர் கியூப்ல வேலை பார்த்தவன். அந்த வேலை பிடிக்காதனால ராஜினாமா பண்ணிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி வந்து விவசாயம் பார்க்குறவன். அதைத்தான் முதல்லயே சொல்லிட்டீங்களே பாஸ். இந்த 2வது நக்கீரனை எப்படி பிடிச்சிங்க? நான் எப்படி கண்டுபிடிச்சுப்பேன்னு கெஸ்வர் பண்ணி பார்க்கலாம். விஷ்ணு யோசிக்க ஆரம்பித்தான். இந்த 2வது நக்கீரன் உண்மையான இந்தியன் அப்படிங்கிற பேர்ல ஒரு லெட்டரை இந்திய உளவுத்துறை தலைவருக்கு அனுப்பி அதுல ராஜ்நாத் அப்படிங்கிற உத்தரப்பிரதேச விஞ்ஞானியை பத்தி எச்சரிக்கை பண்ணியிருக்கான். அடுத்தபடியா பீச்சில் நானும் பாசும் இந்திய உளவுத்துறை தலைவரோட பேசிட்டு இருந்தபோது ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்துல இருந்து பேசினான். நான் அவன் பேசின பூத்தை கண்டுபிடிச்சு பூத்துக்கு பக்கத்துல இருந்த வேர்க்கடலை வண்டிக்காரனை விசாரிச்சும் போது அவன் சிவப்பு சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் அணிஞ்சிருந்ததா அடையாளம் சொன்னான். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்கிட்ட இருந்து ஒரு லெட்டரோ டெலிஃபோனோ எதுவுமே வரல. நிலைமை அப்படி இருக்கும்போது பாஸ் எப்படி அவனை கண்டுபிடிச்சாரு? விவேக் கேட்டான். என்ன விஷ்ணு, கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல பாஸ், யோசிச்சு பார்த்தா எல்லா பக்கமும் ஒரே இருட்டா இருக்கு. நீ கொடுத்த ஒரு க்ளூல தான் அந்த 2வது நக்கீரன் அப்படிங்கிற ராஜமாணிக்கத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. நான் கொடுத்த க்ளூவா? நீதான். பாஸ், குழப்பாம விஷயத்துக்கு வாங்க. சொல்றேன். இதோ மின்ட்ரோடு வந்தாச்சு. கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல மிஸ்டர் சக்கரவர்த்தி இருப்பாரு. போய் கூட்டிட்டு வா விஷ்ணு. விஷ்ணு காரிலிருந்து இறங்கி போய் அடுத்த 5 நிமிடத்திற்குள் சக்கரவர்த்தியை கூட்டிக் கொண்டு வந்தான். அவர் காரில் ஏறிக்கொண்டதும் காரை விரட்டினான் விவேக். சக்கரவர்த்தி பதட்டத்திலும் படபடப்பிலும் இருந்தார். மிஸ்டர் விவேக், அவனோட பேர் என்னன்னு சொன்னீங்க? இயற்பெயர் ராஜமாணிக்கம், புனைப்பெயர் 2வது நக்கீரன். இப்போ அவனை தான் பார்க்க போறோமா? ஆமா. எங்க அவன்? போலீஸ் ஸ்டேஷன்லையா? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்? எஸ், GH. அவனோட உடம்புக்கு என்ன? சாரி சார், அவன் இப்போ உயிரோட இல்ல. அவனோட உடம்பு GHல மாற்று வைக்கப்பட்டிருக்கு. விவேக், வாட் யூ மீன்? அவன் உயிரோடு இல்லையா? எஸ், ஹீ இஸ் மர்டர்ட் பை சம்படி. உடம்பு முழுக்க அரிவாள் வெட்டுக்கள், 18 வெட்டுக்கள். கார் போக்குவரத்தில் நீந்தி சென்ட்ரல் ஸ்டேஷனை கடந்து GHின் அகலமான காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைந்தது. அத்தியாயம் 6. கார் GHுக்குள் நுழைந்து கார் பார்க்கிங்கை நோக்கி போய்க் கொண்டிருக்க சக்கரவர்த்தி பிரமிப்பு அகலாமல் விவேக்கை பார்த்தார். விவேக், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு தானே கேட்குறீங்க சார்? கேட்ட விவேக் ரூபலா கொண்டு வந்து கொடுத்த பாலித்தீன் பையிலிருந்து அந்த பேப்பர் கட்டிங்கை எடுத்து அவரிடம் கொடுத்தான். சார், இது நேத்திக்கு காலையில் வந்த நாளிதழ் ஒன்றிலிருந்து வெட்டியெடுக்கப்பட்ட செய்தி. செய்தியை படிச்சு பாருங்க. சக்கரவர்த்தி அதை வாங்கி பார்த்தார். சின்னதாய் ஒரு பத்தி காலத்தில் அந்த செய்தி வந்திருந்தது. முட்புதருக்குள் அரிவாள் வெட்டுக்களோடு ஒரு ஆணின் உடல். கொலையாளி யார்? போலீஸ் வலைவீச்சு. இது பற்றி கூறப்படுவதாவது, தரமணியை அடுத்த தாழாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு புதர் மண்டிய பகுதியில் ஒரு ஆணின் சடலம் குப்பைகளால் மூடப்பட்டு கிடந்தது. தகவல் கிடைத்து போலீசார் சென்று உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினார்கள். கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்த நபருக்கு நடுத்தர வயது, சிவப்பு சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் அணிந்திருந்தார். உடம்பில் பல இடங்களில் அரிவாள் வெட்டுக்கள் விழுந்திருந்தன. கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்று தெரியாததால் போலீசார் விசாரணையை முடக்கியுள்ளார்கள். சக்கரவர்த்தி பேப்பர் கட்டிங்கிலிருந்து செய்தியை படித்துவிட்டு விவேக்கிடம் திரும்பினார்.
விவேக் சொன்னான். இந்த செய்தியை நான் படிச்சதும் முதல் ஒரு நிமிஷம் வழக்கமா நடைபெற அனானிமஸ் மர்டர் அப்படின்னு தான் நினைச்சேன். அப்புறம்தான் அந்த செய்தியில் இடம்பெற்றிருந்த கொலை செய்யப்பட்ட நபர் சிவப்பு சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் அணிஞ்சிருந்தார் அப்படிங்கிற வாக்கியம் என்னை நெருடிச்சு. வேர்க்கடலைக்காரன் விஷ்ணுட்ட சொன்ன அடையாளம் சிவப்பு சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் தான். நான் உடனே தாழங்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரை தனியா சந்திச்சு பேசினேன். கொலை செய்யப்பட்ட நபர் யார் அப்படிங்கிறத பகிரங்கமா விசாரிக்காம ரகசியமா விசாரிச்சு தகவல் கொடுக்கும்படி சொன்னேன். கொலை செய்யப்பட்ட இடமான முட்புதரை இன்ஸ்பெக்டரோட போய் நான் சீன் ஆஃப் கிரைம் பார்த்தம்போது ஒரு தடயம் கிடைச்சது. தடயமா? என்ன தடயம்? அது ஒரு 2 வீலர் பார்க்கிங்ல வாகனம் வைக்கப்பட்டதுக்கான ரசீது. அந்த ரசீது கொலை செய்யப்பட்ட நபரோட ரசீதா இல்ல கொலையாளியோட ரசீதான்னு தெரியல. ரசீதுல இருந்த தேதியை பார்த்தபோது நேத்து தேதின்னு தெரிஞ்சது. தடமணில இருந்த ஒரு வணிக வளாகத்துல இருந்த 2 வீலர் பார்க்கிங் அது. நானும் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரும் போய் அந்த பார்க்கிங் இன்சார்ஜை விசாரிச்சோம். ஒரு யமஹா பைக் நிறுத்தத்துக்காக கொடுக்கப்பட்ட ரசீது அது. பைக்கை பார்த்து சோதனை போட்டோம். பைக்கோட பிரைவேட் கிட் லாக்கரை உடைச்சு பார்த்தபோது உள்ள ஆர்சி புக்கும் டிரைவிங் லைசன்ஸும் இருந்துச்சு. அதுல இருந்த போட்டோக்களை பார்த்தபோது அது கொலை செய்யப்பட்ட நபர் அப்படிங்கிறது தெரிஞ்சது. பேரு ராஜமாணிக்கம் அப்படிங்கிறதும் தரமணில இருக்கிற கல்பனா நகர்ல குடியிருக்கிறதும் தெரிய வந்துச்சு. அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தோம். வீடு பூட்டி இருந்துச்சு. பூட்டை உடைச்சு உள்ள போய் பார்த்தபோது அங்க கிடைச்ச புத்தகங்களும் டைரியும் சுந்தரபாண்டியம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்த கடிதங்களும் ராஜமாணிக்கம் யார் அப்படிங்கிறத சொல்லுச்சு. ராஜமாணிக்கத்தோட புனை பேர் 2வது நக்கீரன். இந்த பேர்ல நிறைய விமர்சன கடிதங்களை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பி வச்சு அது பிரசுரமும் ஆயிருக்கு. 2 கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கா. ஒரு புத்தகத்தோட தலைப்பு நான் எழுதி இருக்கக்கூடாத கவிதைகள். இன்னொரு புத்தகத்தோட தலைப்பு மறுபடியும் அடிமை இந்தியா. விவேக் பேச்சையும் காரை பார்க்கிங்கிலும் நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார்கள். சக்கரவர்த்தியும் விஷ்ணுவும் தொடர்ந்தார்கள். ஜிஹெச்சின் மார்ச்சுவரியை நோக்கி மெல்ல நடை போட்டார்கள். சில வினாடி மௌனத்திற்கு பிறகு சக்கரவர்த்தி கேட்டார், ராஜமாணிக்கத்தை கொலை பண்ணது யாரு? சார், இப்போ அதில்ல பிரச்சனை. கொலை செஞ்சது யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறத விட ஊட்டியில நடக்க போற விஞ்ஞானிகள் மாநாட்டில் நடக்க போற விபரீதத்தை தடுக்கணும். ஏன்னா ராஜமாணிக்கம் கொலை செய்யப்பட்டதால விஞ்ஞானிகள் மாநாட்டில் ஏதோ ஒரு பயங்கரம் நிகழப்போகுது அப்படிங்கிறது உண்மையாயிடுச்சு. அப்படின்னா ராஜமாணிக்கம் சந்தேகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்து விஞ்ஞானி ராஜ்நாத் தான் இதுக்கெல்லாம் காரணமா? காரணம் அவராகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாநாட்டில் கலந்துக்க வரப்போற 100 சொச்ச விஞ்ஞானிகள்ல யாராவது ஒருத்தராகவும் இருக்கலாம். அந்த கருப்பாடு யார் இப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க போறோம்? யோசிக்கணும் சார், நிறைய யோசிக்கணும். இல்லைனா பல அரிய உண்மைகளோடு ஆற்றல் மிகுந்த விஞ்ஞானிகளை நாம இழக்க வேண்டி வரும். ராஜமாணிக்கம் சந்தேகப்பட்டது ராஜ்நாத்த. அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அப்படி அவர் தப்பானவரா இருந்தா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் சார். ஆனா அந்த தப்பான நபர் வேற ஒருத்தரா இருந்துட்டா ஆபத்து. பேசிக்கொண்டே ஜிஹெச்சின் கொடியிலிருந்த மார்ச்சுவரியை நெருங்கினார்கள். வாசலில் காத்திருந்த இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ஒரு சல்யூட்டோடு எதிர்கொண்டார். உள்ளே கூட்டிப் போனார். மார்ச்சுவரி ஊழியர்கள் ஒதுங்கி நிற்க குளிரூட்டப்பட்ட அறைக்குள் நுழைந்தார்கள். வரிசையாய் அலுமினிய மேஜைகளில் சடலங்கள் விரைத்துப் போய்த் தெரிந்தன. பாஸ்கர், விவேக் கூப்பிட்டான். சார், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது வந்தாங்களா? இல்ல சார், யாரும் வரல. இன்னும் 1 வார காலத்துக்கு விஷயம் வெளியே போகக்கூடாது. போகாது சார். ஹாஸ்பிட்டல் டாக்டர்களுக்கோ மார்ச்சுவரியில் இருக்கிற ஊழியர்களுக்கோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு சார். சுந்தரபாண்டியத்துக்கு போயிருக்க சப் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? வந்துச்சு சார். ராஜமாணிக்கம் கல்யாணம் ஆகாதவர். அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலேயே காலமாயிட்டாங்க. இருக்கிற சொந்தம் ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். அவரோட பேரு பொன்ராஜ். தம்பியோட உடலை வாங்கி இறுதி காரியங்கள் செய்ய பொன்ராஜ் சென்னைக்கு வந்துட்டு இருக்காரு. சொல்லிக்கொண்டே போன பாஸ்கர் வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டு தெரிந்த அந்த உடலுக்கு முன்பாய் போய் நின்றார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? வெரி குரூயல் மர்டர். தலையில மட்டும் 8 வெட்டு காயங்கள். எனி ரிமார்க்கபிள் நோட்ஸ்? எஸ் சார். என்ன? கொலை செய்யப்பட்ட ராஜமாணிக்கம் தன்னோட இடது மார்பில் இடது பக்கம் எதையும் இருக்கிற இடத்துல பச்சை குத்திருக்காரு சார். போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்காக உடம்புல இருந்த ரத்தக்கரையில கழுவுன போதுதான் பச்சை குத்திருக்கதே தெரிஞ்சுது. விவேக் நிமிர்ந்தான். என்னென்ன பச்சை குத்திருக்காரு? வார்த்தை எதுவும் இல்லை சார். பின்ன படம். படமா? என்ன படம்? நீங்களே பாருங்க சார், சொன்ன இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ராஜமாணிக்கத்தின் உடம்பின் மேல் பொருத்தப்பட்டிருந்த வெள்ளை விரிப்பை அகற்ற இடது மார்பும் அதிலே பளிச்சென்று பச்சை குத்தப்பட்டு இருந்த படமும் தெரிந்தது. விவேக் உற்று பார்த்தான். அது இந்திய தேசப்படம். அந்த படத்துக்கு கீழே பொடிப்பொடியான எழுத்துக்களில் அந்த வாசகம் தெரிந்தது. என் இதயம் இந்தியாவுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. பாஸ்கர் அதை பார்த்துவிட்டு சொன்னார். இந்த பொடிப்பொடியான எழுத்துக்களை நான் கவனிக்கவே இல்லை சார். விவேக் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை முழுவதுமாய் படித்துவிட்டு அதை பாஸ்கரிடம் கொடுத்தான். இது உங்ககிட்டே இருக்கட்டும். வெளியே வந்தார்கள். சக்கரவர்த்தியின் முகம் இருண்டு போயிருந்தது. வழுக்கையில் வியர்வை அரும்பி வழியலாமா வேண்டாமா என்று யோசித்தது. விவேக், சொல்லுங்க சார், ஊட்டியில் நடக்க போற விஞ்ஞானிகள் மாநாட்டை ரத்து பண்ணிடலாமா?
ரத்து பண்றதுக்கு என்ன காரணம் சொல்வீங்க? இப்போ நடந்த எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். வேற வழி இல்ல. சார், நீங்க ஒரு உண்மைய புரிஞ்சுக்கல. விஞ்ஞானிகள் மாநாட்டுல கலந்து கொள்ள போற 100 சொச்ச விஞ்ஞானிகள்ல யாரோ ஒருத்தர் கருப்பாடு அப்படிங்கிறதும், அந்த கருப்பு ஆடு கேப்சூல் டைனமைட்டை உபயோகப்படுத்தி சில விஞ்ஞானிகளை கொல்ல போறாரு அப்படிங்கிறதும் ராஜமாணிக்கம் அப்படிங்கிற தேசப்பற்று மிக்க ஒரு நபர் நமக்கு கொடுத்த ரகசிய செய்தி. ராஜமாணிக்கத்தோட நோக்கம் என்ன? அந்த கருப்பு ஆட்டை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். விஞ்ஞானிகள் மாநாட்டை ரத்து செய்யணும்னா நம்ம உண்மையான காரணத்தை சொல்லணும். விஞ்ஞானி ராஜ்நாத் தான் அந்த கருப்பாடு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி சொன்னா விஞ்ஞானி ராஜ்நாத் சும்மா இருப்பாரா? ராஜ்நாத் பேரை சொல்லாம வேற ஒரு விஞ்ஞானி பேரை சொன்னா என்ன? அப்படி சொன்னா ராஜ்நாத் உஷார மாட்டாரு. அவரை கையும் களவுமா பிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நழுவ விடலாமா? பட் ராஜ்நாத்தை கையும் களவுமா பிடிக்கிறதுக்குள்ள அவர் கேப்சூல் டைனமைட்டை உபயோகப்படுத்தி விஞ்ஞானிகள் சில பேரை தீர்த்து கட்டிட்டா? விவேக் புன்னகைத்தார். அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கதுல எந்த பயனும் இல்லை. இது பேசுற நேரம் இல்லை, செயல்பட வேண்டிய நேரம். நானும் விஷ்ணுவும் விஞ்ஞானி ராஜ்நாத்துக்கு பாதுகாப்பா 3வது அடுக்குல அவருக்கு பக்கத்துல இருந்தபடி பணியாற்ற போறோம். எங்களோட பார்வையில இருந்து அவர் தப்ப முடியாது. அவரோட தலைமுடியோட அசைவை கூட நாங்க கண்காணிச்சிட்டு இருப்போம். மிஸ்டர் விவேக், நீங்க தன்னம்பிக்கையோட பேசுறது எனக்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் என் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. சக்கரவர்த்தி சில வினாடிகள் மௌனித்து விட்டு மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார். விஞ்ஞானி ராஜ்நாத் ஒரு சாதாரண நபர் இல்ல. நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற துறையில பல அரிய உண்மைகளை கண்டுபிடிச்சவர். அவரை நீங்க கண்காணிக்க முடியாதபடி தன்னோட செயல்பாடுகளை அமைச்சுக்கிட்டா உங்களால என்ன பண்ண முடியும்? நமக்கு தகவல் கொடுத்த ஒரே காரணத்துக்காக ராஜமாணிக்கம் 18 அரிவாள் வெட்டு காயங்களோட செத்து போயிருக்காரு. எதிரிகளோட கோபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்திலிருந்தே தெரியுதே. விவேக் புன்னகைத்தான். சார், எதிரிகளுக்கு கோபம் இருக்கிறதா சொன்னீங்க. அவங்களுக்கு கண்டிப்பா கோபம் இருக்கத்தான் வேணும். அப்படி கோபம் இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். எதிரியை நம்ம நிதானமா யோசிக்க வச்சா அவனை ஜெயிக்க முடியாது. என்னோட சர்வீஸ்ல நான் கண்டுபிடிச்ச ஃபார்முலா இது. வெல் செட் சார். தனக்கு பின்பக்கம் எழுந்த பெண் குரல் கேட்டு விவேக் திரும்பினான். அந்த பெண் நின்றிருந்தாள். வயது 25 இருக்கலாம். திருத்தமான முகம், கண்களில் கண்ணாடி, வலது தோளில் ஒரு பாசிமணி பேக். விவேக், விஷ்ணு, சக்கரவர்த்தி, பாஸ்கர் எல்லோரும் திகைத்துப் போன தினசில் அவளை பார்க்க அவள் பக்கத்தில் வந்தாள். விவேக்கை ஏறிட்டபடி சொன்னாள், சார், ஐ எம் புவனேஸ்வரி. விவேக் அவளை ஒரு சந்தேக பார்வை பார்த்துவிட்டு கேட்டான், என்ன பிரசா? என்ன பத்திரிக்கை? சாரி சார், நான் பிரஸ் ரிப்போர்ட்டர் கிடையாது. பின்ன? ராஜமாணிக்கத்தை 6 மாசமா காதலிச்சிட்டு இருக்கவ. அத்தியாயம் 7. அதிர்ச்சியை முதல் ஆளாய் ஜீரணித்துக் கொண்ட விவேக் அந்த புவனேஸ்வரியை ஏறிட்டான். என்ன சொன்ன? ராஜமாணிக்கத்தை என்ன சொன்ன? ராஜமாணிக்கத்தை நீ காதலிச்ச சார். ராஜமாணிக்கம் கொலை செய்யப்பட்டது உனக்கு எப்படி தெரியும்? சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் ஒருத்தர் என்னோட உறவினர். அவருக்கு என்னோட காதல் விவகாரம் தெரியும். ராஜமாணிக்கத்தையும் என்னையும் அவர் 2-3 தடவை பார்த்திருக்காரு. ராஜமாணிக்கத்தோட பாடியை அவர் மாற்றுவரில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நானும் உடனடியாக புறப்பட்டு வந்து பார்த்தேன். பேச பேசவே அவளுடைய கண்களில் நீர் கொர்த்து கொண்டது. சில வினாடிகள் மௌனமாய் இருந்து அழுகையை விழுங்கி ஜீரணித்துக் கொண்டவள் தழுதழுத்த குரலில் பேச்சை தொடர்ந்தாள். சார், என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு நிலைமை ராஜமாணியத்துக்கு வரும்னு எனக்கு தெரியும் சார். பட் இவ்வளோ சீக்கிரத்தில் வரணும்னு நான் நினைக்கல. யூ மீன் ராஜமாணிக்கம் கொலை செய்யப்படுவார் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்? எஸ் சார். ராஜமாணிக்கத்துக்கு நாட்டுப்பற்று அதிகம். ஐ எம் ப்ரவுட் டு பி அன் இண்டியன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்குவாரு. தான் உடம்புல இதய இறக்கு பகுதியில் இந்தியா படத்தை பச்சை குத்திக்கிட்டவர். எல்லாத்துக்கும் மேலா அவர் ஒரு என்ஜினியரிங் பட்டதாரி. புனேல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்த சில மேலதிகாரிகளோட போக்கு பிடிக்காம வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தரமணிக்கு வந்து ஒரு வீடு எடுத்து தங்கிட்டாரு. மாசத்துக்கு ஒரு தடவை அவரோட சொந்த ஊரான சுந்தரபாண்டியத்துக்கு போய் அண்ணங்களோட சேர்ந்து விவசாய வேலைகளை பார்த்துக்கிட்டாரு. இதுக்கு நடுவுல அவர் சமூகத்திலையும் அரசோட உயர் பணியில இருக்கிற விஐபிக்களோட மத்தியில இருக்கிற சில கருப்பு ஆடுகளையும் இனம் கண்டுபிடிச்சு அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி மொட்டை பெட்டிஷன் எழுதி போடுவாரு. பப்ளிக் டெலிஃபோன் பூத்ல இருந்து போன் பண்ணி சம்பந்தப்பட்டவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுவாரு. அவர் இப்படி ரியாக்ட் பண்றது யாருக்கோ பிடிக்காம போய் அவரோட உயிருக்கே ஆபத்து உண்டாலான்னு பயந்துட்டு இருந்தேன். நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சாரி சார், அது எனக்கு தெரியல. கடைசி சில நாட்கள்ல அவருக்கு யார் மேல நிறைய கோபம் இருந்தது? நோ ஐடியா சார். ராஜமாணிக்கம் என்கிட்ட எதையும் வெளிப்படையா பேச மாட்டாரு. மூடு இருந்தா பேசுவாரு,
இல்லாத பட்சத்துல, புவனா, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். இப்ப நீ கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பதில கூட எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு புத்தகத்த ஒண்ண பிரிச்சு எடுத்து வச்சுப்பாரு. அவரு என்ன மாதிரியான புத்தகங்கள் அதிகம் படிப்பாரு? என்ன புத்தகம்னு இல்ல சார். அரசியல், ஆன்மீகம், விஞ்ஞானம், சயின்ஸ் ஃபிக்ஷன் இப்படி எல்லாமே படிப்பாரு. பட் கடைசி சில நாட்கள்ல அவர் படிச்சிட்டு இருந்த சப்ஜெக்ட் நானோ டெக்னாலஜி. வாட்? நானோ டெக்னாலஜி சார். விவேக்கும் சக்கரவர்த்தியும் சரேல் என்று ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொண்டார்கள். இந்த நானோ டெக்னாலஜி விஞ்ஞானி ராஜ்நாத் சம்பந்தப்பட்ட துறையில அத்தியாயம் 8. விவேக்கும் விஷ்ணுவும் ஒரு பகல் முழுவதும் பயணம் செய்து மலைகளின் ராணி ஊட்டியை தொட்டபோது ஊட்டியின் மொத்த பிரதேசமும் பனிப்புகையில் சிக்கிக்கொண்டு ஒரு பாலித்தீன் பை மாதிரி தெரிந்தது. பெனிசுலா கோர்ட் ஹோட்டலில் ரூம் எடுத்து குளித்து வேறு உடை மாற்றிக்கொண்டு இரவு உணவுக்கு தயாரானபோது விவேக்கின் செல்போன் அழைத்தது. சக்கரவர்த்தி பேசினார். ஆனபோது விவேக்கின் செல்போன் அழைத்தது. சக்கரவர்த்தி பேசினார். மிஸ்டர் விவேக், சொல்லுங்க சார். ஊட்டியில் இப்போ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார். பெனிசுலா கோர்ட்ல இப்போ இருக்கோம். உங்களுக்கு வெளியே போற வேலை ஏதா இருக்கா? இல்ல சார். நல்லது. அறையிலேயே இருங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்களை சந்திச்சு பேச வெலிங்டன் ராணுவ அதிகாரி ஒருத்தர் வருவாரு. அவர் பேரு எட்வர்ட் ஜோன்ஸ். விஞ்ஞானிகளோட மாநாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பணி அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நீங்க விஞ்ஞானி ராஜ்நாத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பணியில 3வது அடுக்குல இருக்கிறது அவருக்கு தெரியும். ஆனா விஞ்ஞானி ராஜ்நாத்தை இங்க உளவு பார்க்க போற விஷயம் அவருக்கு தெரியாது. அதனால அவர் உங்களை சந்திச்சு பேசும்போது நீங்க எச்சரிக்கை உணர்வோட பேசுறது நல்லது. விவேக் சிரித்தான். நீங்க கவலைப்படாதீங்க சார். எட்வர்ட் ஜோன்ஸை நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். மிஸ்டர் விவேக், உங்களுக்கு இன்னொரு செய்தி. என்ன? கொலை செய்யப்பட்ட ராஜமாணிக்க விவகாரத்துல இப்போ ஒரு புது குழப்பம். ராஜமாணிக்கத்தோட உடம்ப ரிசீவ் பண்ண வந்த அவரோட அண்ணன் பொன்ராஜ் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரை சந்திச்சு தன்னோட தம்பி ராஜமாணிக்கம் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் புவனேஸ்வரியோட காதல் தான் சொல்றாரு. எப்படி? எப்படின்னு அவருக்கு சொல்ல தெரியல. பட் அந்த காதல் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. ரைட். உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அந்த புவனேஸ்வரியை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே சார்? இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் அந்த புவனேஸ்வரி சந்திக்க முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அவ கிடைக்கல. கிடைக்கல மீன்ஸ் புவனேஸ்வரியை 2 நாளா காணோம் மிஸ்டர் விவேக். வாட்? காணோமா? எஸ். அவ தங்கியிருக்க வீடு 2 நாளா பூட்டப்பட்டு கிடக்கு. பக்கத்து வீடுல விசாரிச்சாலும் நோ ரெஸ்பான்ஸ். அவளை பத்தி யாருக்கும் சரியா தெரியல. அந்த புவனேஸ்வரியை பத்தி அந்த ஏரியா போஸ்ட்மேன் கிட்ட விசாரிச்சப்போ அவர் சொன்ன பதில் கொஞ்சம் அதிர்ச்சியானது. என்ன? அந்த புவனேஸ்வரி சினிமா துணை நடிகையாம். ஓ, அவ ஏன் அதை நம்மகிட்ட சொல்லல? எதுக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்கலாம். சொன்ன சக்கரவர்த்தி குரலை தாழ்த்தினார். ஓகே மிஸ்டர் விவேக், நீங்க அந்த விஞ்ஞானி ராஜ்நாத்தை கவனிங்க. நான் இங்க புவனேஸ்வரியை பாத்துக்கிறேன். இந்த கேஸ்ல நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கூட அலட்சியம் பண்ண முடியாது. நான் மறுபடியும் உங்களை நைட் 9 மணிக்கு மேல தொடர்பு கொள்றேன். எஸ் சார். சொல்லி விவேக் செல்போனை அணைக்க விஷ்ணு கேட்டான். என்ன பாஸ், புவனேஸ்வரி பிரச்சனை பண்றாளா? விவேக் அவனை வியப்பாய் பார்த்தான். டேய், உனக்கு எப்படிரா தெரியும்னு பாக்குறீங்களா பாஸ்? அவளை அன்னைக்கு ஜிஹெச்ல பார்த்தனாலே இவகிட்ட என்னமோ தப்பு இருக்குன்னு என்னோட மனசுக்குள்ள இருக்கிற பற்றி சொல்லிச்சு. அடுத்த நிமிஷமே அவளை கண்காணிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதை உங்ககிட்ட சொன்னா என்ன ஜொல்லு பாட்டின்னு சொல்லி முத்திர குத்தி வேணான்னு சொல்லிடுவீங்க. அதனால அவளை நானே ஃபாலோ பண்ணேன். நீங்க மட்டும்தான் தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எனக்கு ஷாக் கொடுப்பீங்களா என்ன? சரிடா, அந்த புவனேஸ்வரி பத்தி சொல்லு. இப்போ அவ 2 நாளா காணோமா. பாஸ், உங்களுக்கு ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா? என்ன? அந்த புவனேஸ்வரி இன்னும் 1 வார காலத்துக்கு வெளியே தலை காட்ட மாட்டா. ஏன்? ராஜமாணிக்கத்தை போட்டு தள்ள மாதிரி அவளையும் போட்டு தள்ள ஒரு கும்பல் முயற்சி பண்ணிருக்கு பாஸ். அவ அந்த கும்பல்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா. இப்போ நான் தான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கேன். என்னது அடைக்கலமா? ஆமா பாஸ். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலைச்சேரியில் இருக்கான். பேரு அரவிந்தன். இந்தியன் பேங்க்ல மேனேஜரா இருக்கான். வீட்டில் அவனும் அவனோட ஒய்ஃபும் மட்டும்தான். புவனேஸ்வரி இந்நேரம் அரவிந்தனோட ஒய்ஃப் கூட உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பா. டேய், என்னடா எனக்கே தெரியாம இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்க? சொல்லாமலேயே செய்வார் பெரியார் அப்படின்னு அன்னைக்கு ஔவையாரோ திருவள்ளுவரோ சொல்லியிருக்காங்க பாஸ். சரி, அந்த புவனேஸ்வரி கிட்ட நீ என்ன பேசுன? அவ என்ன பதில் சொன்னா? பாஸ், புவனேஸ்வரிக்கு அம்மா கிடையாது. சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம். அவளை வளர்த்தது தாய்மாமன். புவனேஸ்வரிக்கு திடீர்னு சினிமாவில் நடிக்க ஆசை. ஒரு ராத்திரி சென்னைக்கு ரயில் ஏறி வந்துட்டா. நடிக்க சான்ஸ் கேட்டு தயாரிப்பாளர்கிட்ட போனா அவரு, நீ என்னோட பெட்ரூம்குள்ள வந்தாதான் மேக்கப் ரூம்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களும் இதையே சொல்லவே கற்பு விஷயத்துல ஸ்ட்ராங்கான நம்ம புவனேஸ்வரி
போங்கடா நீங்களும் உங்க சினிமாவுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ரிசப்ஷனிஸ்டா சேர்ந்துட்டா. அங்க ஒரு பேஷண்ட்ட பார்க்க வந்த ராஜமாணிக்கம் புவனேஸ்வரிய பார்க்க காதல் பத்திக்கிச்சு. சரி, முக்கியமான விஷயத்த கேட்டியா? ராஜமாணிக்கத்தை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அதானே? ஆமா. கேட்காம இருப்பனா? கேட்டேன் பாஸ். என்ன சொன்னா? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா பாஸ். விவேக் விஷ்ணுவை அரை நிமிஷ நேரம் முறைத்துவிட்டு கேட்டான். சரி, அவளை கொலை பண்ண வந்தவங்க யாருன்னு கேட்டியா? கேட்காம இருப்பனா பாஸ். கேட்டனே. அதுக்கு என்ன சொன்னா? அதுக்கும் தெரியாதுன்னு தான் சொன்னா பாஸ். டேய், கோவப்படாதீங்க பாஸ். அதுக்கப்புறம் நான் அந்த புவனேஸ்வரிட்ட என்ன பேசினேன், அதுக்கு என்ன பதில் சொன்னா அப்படிங்கிறத இந்த டேப் ரெக்கார்டர்ல பதிவு பண்ணியிருக்கேன் பாஸ். அதை கேட்டுட்டு என்னோட முதுகுல உங்க கையை வச்சு ராமர் அணிலுக்கு 3 கோடு போட்ட மாதிரி எனக்கு போடுங்க பாஸ். விஷ்ணு சொல்லிக்கொண்டே தன்னுடைய சூட்கேஸை திறந்து அந்த சிறிய மைக்ரோ டேப் ரெக்கார்டரை எடுத்து பட்டனை தட்டினான். குரல்கள் கேட்டன. இது பார்பவனா, ராஜமாணிக்கமும் நீயும் ஒருத்தரை டைட்டானிக் ரேஞ்சுக்கு காதல் பண்ணிருக்கீங்க. ராஜமாணிக்கத்தை கொலை பண்ணவங்க உன்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ராஜமாணிக்கத்துக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு அர்த்தம் தானே? அது இந்த போய் வார்த்தைகளே வேணாம் புவி. உண்மையை சொல்லு. ராஜமாணிக்கம் எதுக்காக கொலை செய்யப்படணும்? நான் உண்மையை சொன்னா உங்களால என்ன காப்பாற்ற முடியுமா? என்ன புவி இப்படி கேட்ட? இந்த விஷ்ணுவை நம்பினா அந்த மகாவிஷ்ணுவையே நம்பின மாதிரி. விவேக் விஷ்ணுவை பார்த்து முறைக்க விஷ்ணு காலரை தூக்கி விட்டு கொண்டு எங்கோ பார்த்தான். டேப் ரெக்கார்டர் உரையாடல் தொடர்ந்தது. சொல்லு புவி, அந்த உண்மை என்ன? NT 2020. NT ராமாராவ தெரியும். இது என்ன NT 2020? NTனா நேனோ டெக்னாலஜி. அந்த 2020 வருஷம். இந்த NT 2020ங்கிறது ஒரு ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலாவுக்கும் உங்க 2 பேருக்கும் என்ன தொடர்பு? அந்த ஃபார்முலாவோட CD ராஜமாணிக்கத்துக்கிட்ட இருந்துச்சு. அதை ஒரு நாள் ராத்திரி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. மறுநாளே மறுபடியும் வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த CDயை ஒரு கும்பல் ராஜமாணிக்கத்திட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவரு தான் கிட்ட CD எதுவும் இல்லைன்னு சொன்னதை அந்த கும்பல் நம்பல. ராஜமாணிக்கத்தை தீர்த்து கட்டிய கும்பலோட பார்வை இப்போ என் மேல. CD என்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல என்னையும் அவங்க கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. அதிர்ஷ்டவசமா அவங்க பிடியிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஆனாலும் அவங்க என்னை விட மாட்டாங்க. எப்படியும் என்னை தீர்த்து கட்ட அவங்க வருவாங்க. புவி, பயப்படாத, தைரியமா இரு. நான் சொன்னா இந்த மெட்ராஸே சொன்ன மாதிரி. டேப் ரெக்கார்டர் நின்றது. விவேக் விஷ்ணுவை ஏறிட்டான். டே விஷ்ணு, அந்த பொண்ணு புவனேஸ்வரி இப்ப எங்க இருக்கான்னு சொன்ன? என்னோட ஃப்ரெண்ட் அரவிந்தன் வீட்டில். அது அவளுக்கு பாதுகாப்பான இடமா? ஏன் பாஸ், அது பாதுகாப்பான இடம் இல்லை? நிச்சயம் கிடையாது. அதனால தான் அந்த இடத்துல இருந்து புவனேஸ்வரியை வேற இடத்துக்கு மாத்திட்டேன். எனது வேற இடத்துக்கு மாத்திட்டீங்களா? ம். எப்படி பாஸ்? புவனேஸ்வரி அரவிந்த வீட்டில் இருக்கிறத இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன். விவேக் புன்னகைத்தான். நீ இப்பதான் சொன்ன. எனக்கு நேத்திக்கே எல்லா விஷயமும் தெரியும். யார் சொன்னாங்க பாஸ்? உன்னோட ஃப்ரெண்ட் அரவிந்தன் தான். நேத்திக்கு காலையில் அரவிந்தன் எனக்கு ஃபோன் பண்ணி நீ புவனேஸ்வரிங்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவரோட கஸ்டடியில் விட்டுருக்கிறதாகவும், அவளை தீர்த்துக்கட்ட ஒரு கும்பல் வெளியே அலைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை தன்னோட வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கிறதுக்கு பயமா இருக்கிறதாவும் சொன்னாரு. நான் உடனே அரவிந்தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனேன். புவனேஸ்வரியை பார்த்து பேசினேன். ராஜமாணிக்கத்தோட கொலைக்கு காரணமானவங்கள போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் புவனேஸ்வரி போலீஸோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு நான் சொன்னேன். புவனேஸ்வரி அதை ஒத்துக்கிட்டா. நான் உடனே மகளிர் போலீஸ் பாதுகாப்பு பிரிவுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லவும் அவங்க மஃப்டி ட்ரெஸ்ல வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. புவனேஸ்வரி இப்ப பாதுகாப்பா போலீஸ் வளையத்துக்குள்ள. பாஸ், உங்களுக்கு தகுதி இருக்கு பாஸ். எதுக்கு எனக்கு பாஸா இருக்க? விவேக்கின் செல்போன் கூப்பிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். மறுமுனையில் சக்கரவர்த்தி. விவேக். எஸ் சார். ஒரு முக்கியமான செய்தி. சொல்லுங்க சார். அந்த உத்தரப்பிரதேசத்து விஞ்ஞானி ராஜ்நாத் 2 நாட்கள் முன்னாடியே ஊட்டிக்கு வந்திருக்காராம். காரணம் ப்ரெஸ் மீட்டிங், டிவி பேட்டியா? அவரோட நோக்கம் அதானா? எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் முன்கூட்டியே வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கே. நான் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் விவேக், விஞ்ஞானிகள் மாநாடு நல்ல முறையில் நடந்தே ஆகணும். எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு விஞ்ஞானிக்கும் ஏற்பற்றக்கூடாது. ராஜமாணிக்கம் உயிரோடு இருந்தபோது அவர் நமக்கு கொடுத்த தகவல், விஞ்ஞானிகள் சில பேர் கேப்சியூல் டைனமைட் மூலம் கொலை செய்யப்படலாம் அப்படிங்கிறது. அந்த தகவல் உண்மையா இருக்கக்கூடாது. ஆகாது சார். யூ நீட் நாட் வரி. விவேக் சொல்லிவிட்டு செல்போனை அணைத்தான். விஷ்ணு கேட்டான். என்ன பாஸ், அந்த விஞ்ஞானி ராஜ்நாத் 2 நாளைக்கு முன்னாடியே ஊட்டிக்கு வந்துட்டார் போல் இருக்கு. ப்ரெஸ் மீட்டான், டிவி பேட்டியான். பாஸ், நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? விஞ்ஞானி ராஜ்நாத்துக்கும் நமக்கும் நடக்க போற போர்ல அவரு ஜெயிக்க போறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம தோக்க போறோம். என்னடா அது திடீர்னு சேம் சைட் கோலு? இது சேம் சைட் கோல் இல்லை பாஸ்.
உண்மை, மெகா உண்மை. என் மனசுக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. அவன் சொன்னது உண்மையாகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஊட்டி, 12ஆம் தேதி காலை. நேரம் 10 மணி. 6 அடி உயரம், வெள்ளை நிற குர்தா, பிரெஞ்சு தாடி, பிடரையில் வழியும் நரைமுடி. இவைகளின் கலவையோடு சயின்டிஸ்ட் ராஜ்நாத் பிரஸ், டிவி நிருபர்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பின்னால் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அதிகாரிகள் 5 பேர் துப்பாக்கிகளை ஏந்தியபடி நின்றிருந்தார்கள். அவர்களுக்கு பக்கத்திலேயே விவேக்கும் விஷ்ணுவும் சஃபாரி உடைகளில் வாக்கி டாக்கியோடு தெரிந்தார்கள். ஒரு ஆங்கில பத்திரிகையின் மூத்த நிருபர் அந்த கேள்வியை கேட்டுக் கொண்டிருந்தார். மனிதகுல வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றத்தை நேனோ டெக்னாலஜி ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அது எப்படி சாத்தியம்னு விளக்க முடியுமா? ராஜ்நாத் தன் பிரெஞ்சு தாடியை இடது கையின் ஆள்காட்டி விரலால் நிரடிக்கொண்டே ஒரு புன்னகையோடு பேச ஆரம்பித்தார். கடந்த சில நூற்றாண்டுகளாகவே மனிதகுலம் படிப்படியான வளர்ச்சியை கண்டுட்டு வருது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் யுகமும் சீக்கிரம் மாறப்போகுது. இந்த யுகம் மாறி கார்பன் மூலக்கூறுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நேனோ டெக்னாலஜி எதிர்காலத்தில் இந்த உலகத்தையே ஆளப்போறது உறுதி. இந்த புதிய தொழில்நுட்பத்தால மனிதகுலம் நோய் அப்படிங்கிற பேர்ல சந்திக்க போகும் சவால்களை எளிதா எதிர்கொள்ளலாம். மனித உடல்ல இருக்கிற உறுப்புகள் முதல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் கார்பன் அப்படிங்கிற துகளோட அடிப்படையில் உருவானது. அறிவியல் தொழில்நுட்பத்தோட உயிரியலும் கலந்து நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிற தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னொரு நிருபர் குறுக்கிட்டு கேட்டார். நேனோ டெக்னாலஜியை பயன்படுத்தி என்னென்ன வேலைகளை நம்மளால சிறப்பாக செய்துக்க முடியும்? நிறைய பட்டியல் போடலாம். நேனோ தொழில்நுட்பத்தோட உதவி கொண்டு குடிநீரில் இருக்கிற அசுத்தங்களை அகற்ற முடியும். உப்பு தண்ணியில் இருக்கிற வேண்டாத உப்புக்களை தனியாக பிரிச்செடுக்க முடியும். பெட்ரோலியத்தில் கலந்திருக்கிற கடுமையான ஹைட்ரோ கார்பன்களை பிரிக்க முடியும். இதுக்கான கார்பன் நேனோ குழாய்களை இந்தியாவில் இருக்கிற பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விமானத்துறையில் இந்த நேனோ டெக்னாலஜியை பயன்படுத்துறது மூலமாக விமான விபத்துகளை தவிர்க்க முடியும். ஒரு நிபுணர் எழுந்து கேட்டாள். மருத்துவத்துறையில் நேனோ டெக்னாலஜியோட பங்கு என்ன? அந்த துறையிலும் இதோட பங்கு ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும். மனுஷ உடல்ல புது செல்லை உருவாக்குறது, டிஎன்ஏ செல்ல இருக்கிற பழுதுகளை சரிபார்க்கறது, பாரம்பரிய செல்களை கண்டறியறது, சிறுநீரகம், கல்லீரல் இதிலெல்லாம் திசு வளர்ப்பு செய்யறது, முதுகெலும்பு பழுது, இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் இந்த நேனோ டெக்னாலஜியை பயன்படுத்தி சரிப்படுத்த முடியும். அதோட மட்டும் இல்லாம இந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி உருவாக்கப்பட்ட சென்சாரோட உதவியால பார்க்கின்சன்ஸ் நோய் ஏற்படுறதையும் தடுக்க முடியும். இது இதயத்துல கொழுப்பு படிகிறத தடுக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாரடைப்பு நோயில இருந்தும் மனித குலத்தை காப்பாற்ற முடியும். அந்த பெண் நிருபரை மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டாள். நேனோ டெக்னாலஜி இப்போ உலகத்துல எந்த அளவுல இருக்கு? இந்த நேனோ டெக்னாலஜி ஆராய்ச்சியில இப்போ உலகத்துல உள்ள முன்னணி நாடுகள் ஈடுபட்டு இருக்கு. 1990 உலகத்தில் உள்ள வல்லரசு நாடுகள் இந்த தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கு சுமார் 300 கோடி ரூபாய் மட்டும்தான் செலவு பண்ணுச்சு. ஆனா இப்போ இந்த நேனோ டெக்னாலஜி முக்கியத்துவத்தை உணர்ந்த நாடுகள் நடப்பாண்டில் 2 லட்சம் கோடி ரூபாய்களை செலவழிக்க முன் வந்திருக்கு. இந்தியாவில் இந்த நேனோ டெக்னாலஜி ஆராய்ச்சி எந்த அளவில் இருக்கு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில்நுட்பத்தை வளர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. நம்ம நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நேனோ தொழில்நுட்ப மாநாடு நடத்தப்பட்டுச்சு. ஆனா நம்ம இந்திய அரசு இந்த தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக போதுமான நிதியை ஒதுக்கல. அப்படி ஒதுக்காத காரணத்தினால இந்த ஆராய்ச்சியில இந்தியாவோட வேகம் தடைப்பட்டிருக்கு. இதை அரசு கருத்தில் வச்சுக்கிட்டு வரப்போற பட்ஜெட்லயாவது வேணுங்கிற அளவுக்கு நேனோ டெக்னாலஜி ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கணும். பயிற்சியாளர்களை ஊக்குவிக்கணும். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வகையில கல்வி நிலையங்கள் அப்புறம் தொழிலகங்கள் இடையில இணைப்பு பாலத்தை உருவாக்குறது ரொம்பவும் அவசியம். இப்போது மற்றொரு நிருபர் கேட்டார். இந்த ஊட்டி மாநாட்டில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கலந்துக்க போறாங்க. இந்த பயன்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு கருத்து பரிமாற்றம் தான். அவங்கவுங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை பத்தி பேச போறோம். இதுல நேனோ டெக்னாலஜியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் முன்னிலை வைக்கும். மாநாட்டுக்கு தலைமை தங்குறது யாரு? மொத்தம் 3 நாட்கள் கருத்தரங்கு நடைபெற இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தர் தலைமை ஏற்பார். முதல் நாள் கருத்தரங்குக்கு என்ன தலைமையை தாங்கும்படி கேட்டிருக்காங்க. ராஜ்நாத் பேசிக் கொண்டிருந்த போதே சில வினாடிகள் பேச்சை நிறுத்திவிட்டு நெற்றியை பிடித்துக் கொண்டார். பிறகு தனக்கு பின்னால் நின்றிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் திரும்பி குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று சைகையால் கேட்டார். அதிகாரி ஒருவர் தன்னிடம் தயாராய் வைத்திருந்த மினரல் வாட்டர் பாட்டிலின் மூடியை திறந்து தண்ணீரை டம்ளரில் ஊற்றிக் கொண்டிருந்த போதே ராஜ்நாத் நாற்காலியிலிருந்து சரிந்து ஒரு பக்கமாக மயங்கி விழுந்தார். கடவாயோரம் ரத்தம் ஒரு
நூழலை போல் தெரிந்தது. அத்தியாயம் 10. ராஜ்நாத் கீழே விழுந்ததும் விவேக்கும் விஷ்ணுவும் பாதுகாப்பு அதிகாரிகளோடு வந்து சூழ்ந்து கொண்டார்கள். டாக்டர் ஒருவர் உடனடியாக வரவழைக்கப்பட அவர் வந்து பார்த்துவிட்டு இறுக்கமான முகத்தோடு சொன்னார், இவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், ஆம்புலன்ஸை வரவழைங்க. பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவர் போன் செய்ய அடுத்த சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் ஒன்று ரிவால்வரிங் சிகப்பு விளக்கோடு சைரன் அலறவிட்டு கொண்டு வந்து நின்றது. ராஜ்நாத் மயங்கிய நிலையில் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டார். வேன் உடனே புறப்பட்டது. விஷ்ணு, பாஸ் என்றான் மெல்ல. ராஜ்நாத்தோட செயல்பாடுகளை கவனிக்கிறதுக்காக 3வது அடுக்கு பாதுகாப்பு பிரிவுல உங்களையும் என்னையும் போட்டாரு உளவுத்துறை தலைவர் சக்கரவர்த்தி. ஆனா அதுக்கு வேலையே இல்லாம போயிடும் போல இருக்கே. ராஜ்நாத் கடவாயில வழிகிற ரத்தத்தோட மயங்கி விழுந்திருக்காரு. அவரோட நிலைமைய பார்த்தா மனுஷன் தேரமாட்டார் போல் இருக்கு. விவேக் விஷ்ணுவுக்கு பதில் சொல்ல வாயை திறந்த வினாடி அந்த பாதுகாப்பு அதிகாரி பக்கத்தில் வந்தார். மிஸ்டர் விவேக், நீங்க 3வது அடுக்கு பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர் தானே? ஆமா. சயின்டிஸ்ட் ராஜ்நாத் காலையில என்ன உணவு சாப்பிட்டாரு? ஓட்ஸ் கஞ்சி, பிரெட் ஆம்லெட், ஒரு வாழைப்பழம், 1/2 டம்ளர் பால். உணவுக்கு அப்புறம் ஏதாவது மாத்திரை சாப்பிட்டாரா? ஆமா சாப்பிட்டாரு. பட் அது வழக்கமா சாப்பிட்ற பிபி மாத்திரை. ராஜ்நாத் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்திருக்காரு. காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? திடீர்னு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். காரணம் அதுவா இருக்க வாய்ப்பு இல்லை மிஸ்டர் விவேக். சாப்பிட்ட உணவுல ஏதோ பிரச்சனை. விவேக் மேற்கொண்டு பேசும் முன் அந்த சைரன் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். தலையில் சிகப்பு விளக்கை சுழல விட்டபடி அந்த ஆம்புலன்ஸ் வேன் உள்ளே வந்து கொண்டிருந்தது. நின்றது. வேனின் உள்ளே இருந்து வெள்ளுடுப்பு தரித்த ஹாஸ்பிட்டல் சிப்பந்திகள் கீழே குதித்து ஸ்ட்ரெச்சரோடு வந்தார்கள். சிப்பந்திகளில் ஒருவன் கேட்டான், பேஷண்ட் எங்க? விவேக் கேட்டான், பேஷண்டா? எந்த பேஷண்ட்டு? விஞ்ஞானி ராஜ்நாத் பிரஸ் மீட்டிங் போது மயக்கமடைஞ்சு விட்டதா எங்களுக்கு தகவல் வந்துச்சே. சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆம்புலன்ஸ் வேன் வந்து அவரை கூட்டிட்டு போயிடுச்சே. எது, வேற ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சா? ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான், அதுவும் இந்த ஆம்புலன்ஸ் தான். வேற ஒரு ஆம்புலன்ஸ் எப்படி வந்திருக்க முடியும்? வந்துச்சே. அப்படின்னா வந்தது போலி ஆம்புலன்ஸ், போலி ஆட்கள். இதை உறுதிப்படுத்திக்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுங்க. விவேக் திகைத்து திணறி செல்போனை எடுக்க முயன்ற வினாடி அது ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். புது எண். காதுக்கு கொடுத்து எஸ் என்றான் விவேக். மிஸ்டர் விவேக்? ஹோல்டிங். செல்போனில் ஒரு குரல் சிரித்தது. சயின்டிஸ்ட் ராஜ்நாத்தை கடத்தணும் அப்படிங்கிறது எங்களோட 6 மாத காலத்திட்டம். இன்னைக்கு அது நிறைவேறிருக்கு. நீங்களும் சரி, உங்களோட இந்திய உளவுத்துறையும் சரி, விஞ்ஞானிகளுக்கு எத்தனை பாதுகாப்பு அடுக்கு போட்டாலும் சரி, அதை தகர்க்க எங்களால முடியும். இந்திய விஞ்ஞானிகள் ஒன்று கூடி தங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்றத நாங்க விரும்பல. விவேக் கேட்டான், உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க கேட்டு நீ பிச்சை போட வேண்டியதில்லை. எங்களுக்கு வேணுங்கிறத நாங்களே எடுத்துப்போம். விஞ்ஞானி ராஜ்நாத்தை இந்த நிமிஷத்துல மறந்துடுங்க. முடிஞ்சா அவரோட படத்துக்கு ஒரு மாலை போட்டு ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திருங்க. இதை பாரு, பேசாத சொல்லிவிட்டு மறுமுனையில் செல்போன் அணைந்து போயிற்று. விவேக் இறுகிப்போன முகத்தோடு பாதுகாப்பு அதிகாரிகளை ஏறிவிட்டு விவரம் சொல்ல அங்கே பரபரப்பு தீயைப் போல் பற்றிக் கொண்டது. அத்தியாயம் 11. சயின்டிஸ்ட் ராஜ்நாத்துக்கு சுய உணர்வு திரும்பியபோது தான் ஒரு இருட்டான அறையில் கட்டிலில் படுத்திருப்பதை உணர்ந்தார். உடம்பு பாறையாய் கனக்க மெல்ல எழுந்து உட்கார்ந்தார். பார்வையை சுற்றிலும் துரத்தினார். சிறிய அறை, அதில் பாதி தட்டுமுட்டு சாமான்கள். பக்கவாட்டு சுவரில் ஒரு ஜன்னல் மூடியிருக்க போய் திறந்தார். வெளியே கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் மலைப்பிரதேசம் தெரிய லேசாய் பனி பெய்து யூக்கலிப்டஸ் மரங்களின் உச்சந்தலைகள் வெண்மையாயிருந்தன. இது எந்த இடம்? ஜன்னல் கம்பிகளை பற்றிக்கொண்டு உடம்பை அரையடி உயரத்துக்கு எம்பி வெளியே பார்த்தார். ஒரு ஓட்டு வீடு கூட பார்வைக்கு தட்டுப்படவில்லை. எல்லா பக்கமும் வெறுமை. ராஜ்நாத் குழப்பமாய் யோசித்துக் கொண்டிருந்த போதே தனக்கு பின்பக்கம் ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தார். அறையின் மூலையில் இருந்த ஒரு குட்டையான கதவை திறந்து கொண்டு அந்த ஆப்கானிஸ்தானி வெளிப்பட்டான். 6.25 அடி உயரம் இருந்தான்.
தலையில் பெரிய முண்டாசு. அவன் முகத்தில் 75% பரப்பளவு தாடியும் மீசையும் ஆக்கிரமிப்பு செய்திருக்க, கண்களில் ரிம்லெஸ் கண்ணாடியும் கையில் ஒரு SMG துப்பாக்கியும் இடம் பிடித்திருந்தது. ராஜ்நாத் உதறுகிற இதயத்தோடு அவனை பார்க்க அந்த ஆப்கானிஸ்தானி பக்கத்தில் வந்தான். மட்டமான சென்ட் வாசனை வயிற்றை புரட்டியது. உடைந்த ஆங்கிலம் பேசினான். இந்த அற வசதியா இருக்கா ராஜ்நாத்? யார் நீ? சுபேர் கான், ஆப்கான் டைகர்ஸ் இயக்கத்தோட தலைவன். இந்தியாவில் காஷ்மீர் எல்லையில சிந்தப்போட ரத்தத்துக்கு நான் தான் காரணம். என்ன எதுக்காக கடத்தி கொண்டு வந்திருக்க? சுபேர் கான் தன்னுடைய பாழடைந்த பற்களை காட்டி சிரித்தான். என்கிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்கு, அது எனக்கு வேணும். என்கிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே. நீ சொல்றது எனக்கு புரியல. சுபேர் கான் அண்ணாந்து சிரித்து விட்டு சொன்னான். உண்மையாவே தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எப்படி எழுப்புறது? ராஜ்நாத் ஒன்றும் பேசாமல் மௌனமாய் நின்றிருக்க, சுபேர் கான் பக்கத்தில் வந்து ராஜ்நாத்தின் நெற்றியில் SMG துப்பாக்கியை வைத்தான். அழுத்திக் கொண்டே சொன்னான். உன் மண்டையோட்டுக்குள்ள இருக்கிற மூளைக்குள்ள நீ பதிவு பண்ணி வச்சிருக்கிற நானோ டெக்னாலஜி பத்திய எல்லா ஃபார்முலாவும் எனக்கு வேணும். ராஜ்நாத் திடுக்கிட்டார். சுபேர் கான் தொடர்ந்தான். இந்த பாரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி உன்னால தப்பிச்சுக்க முடியாது. கடந்த 2 வருஷமா நீ நானோ டெக்னாலஜில என்னென்ன ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட அப்படிங்கிறது, எந்தெந்த ஆராய்ச்சியில எவ்வளவு சதவீதம் வெற்றி கொடுத்துருக்குது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். போய் சொல்லி உன் மண்டையோட்ட சிதறடிச்சுக்காத. உனக்கு 1 மணி நேரம் அவகாசம். நல்லா யோசி. நான் 1 மணி நேரம் கழிச்சு வரும்போது நீ எனக்கு நல்ல பதில சொல்லணும். இல்லனா... அவன் பேசிக்கொண்டிருந்த போதே ராஜ்நாத் கையமர்த்தினார். நீ 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்தாலும் சரி, 1 நாள் அவகாசம் கொடுத்தாலும் சரி, எங்கிட்ட இருந்து எந்த ஒரு நானோ டெக்னாலஜி தொழில்நுட்பத்தையும் நீ வாங்க முடியாது. என்னோட உழைப்போட ஒவ்வொரு வினாடியும் நான் பிறந்த இந்திய மண்ணுக்கு சொந்தமானது. சுபேர் கான் மறுபடியும் சிரித்தான். இந்த மாதிரி நாட்டுப்பட்டு டயலாக் பேசிய பல பேரை நான் பார்த்துருக்கேன். 1 மணி நேரம் கழிச்சு நான் வரும்போது உன் முடிவு மாறி இருக்கணும். இல்லைனா நீ விடுற கடைசி மூச்சு இந்த இடமாத்தான் இருக்கும். சொன்ன சுபேர் கான் ராஜ்நாத்தை கோபமாய் துப்பாக்கியால் நெட்டித் தள்ளிவிட்டு அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். கதவுக்கு வெளியே தன் ஆட்களிடம் கத்துவதும் கெட்டது. அந்த கிழவனுக்கு சாப்பிட ஒரு ரொட்டி துண்டோ, குடிக்க 1 வாய் தண்ணி கூட கொடுக்க வேணாம். அறைக்குள்ள ஒரு பாம்பை விட்டுருங்க, அவன் நிம்மதியா 1 நிமிஷம் கூட தூங்கக்கூடாது. கதவையும் ஜன்னலையும் நல்லா சாத்தி அரை முழு இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அத்தியாயம் 12. ஊட்டி வெலிங்டனில் இராணுவ பாரக்ஸுக்கு சொந்தமான கட்டிடம், கான்ஃபிடென்ஷியல் செல் என்று அழைக்கப்படுகிற ரகசிய அறை. சில முக்கிய அதிகாரிகளோடு விவேக், விஷ்ணு, சக்கரவர்த்தி கலந்து ஒரு மேஜையை சுற்றிலும் உட்கார்ந்திருந்தார்கள். கண்ணாடி ஜன்னல்கள் இறுக சாத்தப்பட்டிருந்தாலும் கிடைத்த இடைவெளி வழியே தப்பித்து வந்த குளிர்காற்று உடம்புக்குள் பாய்ந்தது. சக்கரவர்த்தி பேசிக் கொண்டிருந்தார். எவ்வளவோ எச்சரிக்கையோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருந்தும் விஞ்ஞானி ராஜ்நாத் கடத்தப்பட்டது நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. அவர் கடத்தப்பட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் எந்த இடத்துக்கு கடத்தப்பட்டாரு அப்படிங்கிற விவரம் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இந்த நிலைமையில நம்ம எப்படி விஞ்ஞானி ராஜ்நாத்தை கடத்தல் பேர்வழிகிட்டு இருந்து மீட்க போறோம்? ஏதாச்சும் திட்டம் இருக்கா? அறையில் மௌனம் நிலவியது. சில வினாடிகளுக்கு பின் சக்கரவர்த்தி விவேக்கை ஏறிட்டார். மிஸ்டர் விவேக், உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? விவேக் கவலை முகத்தோடு நிமிர்ந்தான். சாரி சார், ராஜ்நாத்தை கடத்திட்டு போனவங்க யாரு, அவங்க நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாத நிலையில நம்ம எந்த ஒரு திட்டத்தையும் மேற்கொள்ள முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஊட்டி ஒரு மலைப்பிரதேசம். சீரான போக்குவரத்து வசதி கிடையாது. கடத்தல் பேர்வழிகள் பதுங்கிக்க சாதகமா பல இடங்கள் இருக்கு. அது மாதிரியான இடங்கள் எது எது அப்படிங்கிறத முதல்ல ஒரு அவசர சர்வே எடுக்கணும். அந்த இடத்தை கண்காணிக்க இராணுவத்தை சேர்ந்த குழுக்களை அமைக்கணும். அந்த குழுக்கள் கொடுக்கும் தகவலை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஏதாவது திட்டத்தை தயாரிக்க முடியும். சக்கரவர்த்தி படபடத்தார். மிஸ்டர் விவேக், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உள்துறை அமைச்சர்கிட்ட 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டெலிஃபோன் அழைப்பு வந்துகிட்டே இருக்கு. கோபம் கொப்பளிக்கிற குரலை அவர் கேட்கற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. விஞ்ஞானி ராஜ்நாத்தை இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள மீட் ஆகணும் அப்படின்னு கட்டளையிட்டிருக்காரு. அது எப்படி சாத்தியம்னு நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா என்ன? விஷ்ணு குறுக்கிட்டான். சார், நான் ஒரு யோசனை சொல்லலாமா? வெல்கம், சொல்லுங்க. விஞ்ஞானி ராஜ்நாத் மயங்கி விழுந்ததும் ஆம்புலன்ஸ்க்கு நம்ம ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தோம். உண்மையான ஆம்புலன்ஸ் வேன் வர்றதுக்கு முன்னாடி கடத்தல்காரர்கள் வேற ஒரு ஆம்புலன்ஸ் வேன்ல வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே விஞ்ஞானி ராஜ்நாத்தை கடத்திட்டு போயிட்டாங்க.
விஞ்ஞானி ராஜ்நாத்தை உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற பதட்டத்துல நாம இருந்தோம். ஸோ வந்த போலீஸ் ஆம்புலன்ஸ் வேன் அப்படிங்கிறதையும் கவனிக்க மறந்துட்டோம். அதோட விளைவு இப்போ உணர்றோம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து செயல்பட்டோன்னா அந்த கடத்தல் பேர்வழிகள் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். விஷ்ணு சொல்ல எல்லோரும் அவனை பார்த்தார்கள். விஷ்ணு தொடர்ந்தான். அவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். விஞ்ஞானி ராஜ்நாத் மயக்கம் அடைஞ்சு கீழே விழும்போதும் சரி, போலி ஆம்புலன்ஸ் வேன் வந்து அவரை கொண்டுட்டு போகும்போதும் சரி, அந்த நேரத்துல பத்திரிகை நிபுணர்களும் டிவி கேமராமேன்களும் இருந்தாங்க. அவங்க அந்த காட்சியெல்லாம் கண்டிப்பா தங்களோட கேமரால படமாக்கியிருப்பாங்க. அந்த கேசட்டுகளை வாங்கி நம்ம போட்டு பார்த்தா ஆம்புலன்ஸ்ல வந்த ஆட்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அவங்கள யாராவது ஒருத்தன் பழைய குற்றவாளியா அல்லது தீவிரவாதியா இருக்கலாம். அவன் யார் அப்படிங்கறத அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அவனை வச்சுக்கிட்டு மற்றவங்கள பிடிச்சிடலாம். ராணுவ அதிகாரிகளில் ஒருவர் விவேக்கை பார்த்தார். மிஸ்டர் விஷ்ணு சொல்றது சாத்தியமா? ஓரளவுக்கு சாத்தியம்தான். ஏன்னா ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கின ஆட்கள் 5 இல்லைன்னா 6 பேர் இருக்கலாம். அவங்க எல்லோருமே டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல அணியிற மாதிரி பச்சை நிற கவுன் அணிஞ்சிருந்தாங்க. முகத்துக்கு அதே மாதிரி பச்சை கலர் துணியும் கட்டியிருந்தாங்க. வீடியோ காட்சிகளை டிவியில போட்டு பார்த்தாலும் அவங்களோட முகங்கள் தெளிவா தெரியுமா அப்படிங்கிறது சந்தேகம். இருந்தாலும் போட்டு பார்க்கலாம். அதுல இருந்து வேற ஏதாவது தடயம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சக்கரவர்த்தி உடனே தனக்கு பக்கத்தில் இருந்த தன் உதவியாளரிடம் திரும்பினார். விஞ்ஞானி ராஜ்நாத்திட்ட பேட்டி எடுக்க வந்த பத்திரிகை நிபுணர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் டிவி வீடியோகிராஃபர் யார் யார் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் எடுத்து அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க படம் எடுத்த கேசட்டை வாங்குங்க. எஸ் சார். அத்தியாயம் 13. பசிக்களைப்பினால் அயர்ந்து போய் தூங்கிக் கொண்டிருந்த விஞ்ஞானி ராஜ்நாத் தன் மீது ஊற்றப்பட்ட ஒரு பக்கெட் தண்ணீரால் திடுக்கிட்டு போய் எழுந்து உட்கார்ந்தார். எதிரே சுபேர்கான் ஒரு கருப்பு கம்பளியை பொறுத்து கொண்டு நின்றிருந்தான். கையில் இப்போது ஏதோ ஒரு புதுவகை துப்பாக்கி இடம் பிடித்திருந்தது. அவனுக்கு பின்னால் 2 பேர் நவீன துப்பாக்கிகளோடு தெரிந்தார்கள். தண்ணீர் மேலே ஊற்றப்பட்டதால் குளிரின் தாக்கம் அதிகமாக உடம்பு நடுங்கியபடியே விழுந்து நின்றார் ராஜ்நாத். சுபேர்கான் அவரை நெருங்கி தன் கையில் இருந்த துப்பாக்கியால் அவருடைய தாடையை நிமிர்த்தினான். என்ன முடிவு பண்ணிருக்க? நானோ டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட தகவலை எங்களுக்கு தரப்போறியா இல்ல உன் இறுதி மூச்சை இதே இடத்துல விட போறியா? ராஜ்நாத் இறுக்கிப்போன முகத்தோடு சுபேர்கானை ஏறிட்டார். நீ விவரம் தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. நானோ டெக்னாலஜி சம்பந்தமா என்கிட்ட சில தகவல் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த தகவல் இன்னமும் சர்வதேச அறிவியல் துறையால ஊர்ஜிதம் செய்யப்படல. ஊர்ஜிதம் செய்யப்படாத தகவல் உனக்கு எந்த விதத்திலையும் உபயோகமா இருக்க போறதில்ல. சுபேர்கான் புன்னகைத்தான். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். உங்ககிட்ட இருக்கிற எல்லா வகையான நேனோ தொழில்நுட்ப தகவலும் சர்வதேச அறிவியல் துறையால அங்கீகாரம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ ஒரு வாக்கியம் பேசினா அதுல எவ்வளோ எழுத்து உண்மை எவ்வளோ எழுத்து பொய் அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். நேனோ தொழில்நுட்பத்தை நீ எங்களுக்கு கொடுத்தா இந்த இடத்துல நீ ஒரு மகாராஜா மாதிரி நடத்தப்படுவ. இல்லைங்கிற பட்சத்துல இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற எருக்குழியில புதைக்கப்படுவ. ராஜ்நாத் தோள்களை மெல்ல குலுக்கி அலட்சிய குரலில் சொன்னார். நான் என்னோட மரணத்துக்காக என்னைக்குமே கவலைப்பட்டதில்ல. அப்படின்னா நீ எந்த தகவலும் தரமாட்ட இல்ல? அதுல உனக்கு இன்னும் சந்தேகமா? சுபேர்கானின் முகம் சிவந்தது. பின்பக்கம் திரும்பி சத்தமாய் குரல் கொடுத்தான். பைரோஸ்கான். அடுத்த வினாடியே இருட்டான அறையின் மூலையிலிருந்து ஒருவன் வெளிப்பட்டான். கையில் 4 அடி நீளத்தில் திரிசூலம் போன்ற ஒரு ஆயுதம். அவனுடைய திரண்ட புஜங்களில் எண்ணெயின் மினுமினுப்பு தெரிந்தது. சுபேர்கான் சிரித்தான். என் பேச்சை கேட்காதவங்கள நான் சுட்டுக் கொள்றதில்ல. தோட்டாக்களை வீணடிக்க எனக்கு பிடிக்காது. பைரோஸ்கானுக்கு நான் கண்ணை காட்டினா போதும், அடுத்த நொடி உன்னோட இதயம் இருக்கும் பகுதிக்குள்ள அவனோட கையில இருக்கிற திரிசூலம் நுழைஞ்சிரும். உனக்கு 1 நிமிஷம் அவகாசம். 60 நொடிக்குள்ள நீ எனக்கு சாதகமான பதில சொல்லணும். இல்லைன்னா 61வது வினாடியில உன் இதயம் உன் உடம்ப விட்டு வெளியே வந்து துடிச்சிட்டு இருக்கும். நாவ் யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 60, 59, 58, 57, 56. சுபேர்கான் என்ன ஆரம்பித்தான். அத்தியாயம் 14. வெலிங்டன் ராணுவ பாரக்ஸில் ஒரு பிரத்யேக அறைக்குள் வைக்கப்பட்டிருந்த டிவியில் ஆம்புலன்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்க ராணுவ அதிகாரிகளோடு உட்கார்ந்திருந்த விவேக், விஷ்ணு, சக்கரவர்த்தி பார்த்து கொண்டிருந்தார்கள்.
கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் சிடி கேசட் ஓடி நின்றது. திரும்ப திரும்ப கேசட்டை போட்டு பார்த்தபடி விவேக் டிவியை அணைத்துவிட்டு ஒரு தாளில் குறித்து வைத்த தகவல்களை படிக்க ஆரம்பித்தான். வந்த ஆம்புலன்ஸ் வேன் ஸ்வராஜ் வகை, பதிவு எண் TN 37 W6739. இது அநேகமா போலி பதிவுன்னா இருக்கலாம். ஆம்புலன்ஸ் வேகமா வந்து நின்னதும் மொத்தம் 5 பேர் இறங்கினாங்க. அதுல 2 பேர் நல்ல உயரம், ஒருத்த மட்டும் பருமன். மற்ற 2 பேருக்கும் சராசரி உயரத்தோட கூடிய உடம்பு. எல்லாருமே டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கும்போது அணியக்கூடிய பச்சை நிற கவனையும் முகத்துக்கு துணியும் கட்டியிருந்தாங்க. வேனை ஓட்டிட்டு வந்த டிரைவரோட முகம் கடைசி வரைக்கும் தெரியல. ஒரே ஒரு தடவை அவனோட முதுகு மட்டும் தெரிஞ்சிருக்கு. எல்லாமே திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. மிஸ்டர் விவேக், ஏதாவது தடயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் வீடியோ சிடி கேசட்ல ஒவ்வொரு ஃப்ரேமையும் டிவியில ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா ஏதாவது தடயம் கிடைக்கலாம், சொன்ன விவேக் விஷ்ணுவிடம் திரும்பினான். விஷ்ணு, பிளேயர் ஆன் பண்ணு, ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஃப்ரீஸ் பண்ணு. எஸ் பாஸ். சிடி பிளேயர் ஓடியது. அறையில் இருந்த அனைவரும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் உன்னிப்பாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். நேரம் கரைந்து வினாடிகளையும் நிமிடங்களையும் உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 15. சுபேர்கான் வினாடிகளை எண்ண ஆரம்பித்திருந்தான். 55, 54, 53, 52, 51. ராஜ்நாத் கையமர்த்தினார். பொறு. என்ன, நேனோ டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட தகவலை சொல்றியா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ செல்போன்ல ஒருத்தர்கிட்ட பேசணுமே. சுபேர்கான் தன் அடர்த்தியான புருவங்களை உயர்த்தினான். எனது, நான் செல்போன்ல ஒருத்தர்கிட்ட பேசணுமா? ஆமா. யாரு? அப்சஸ் அராபி. பெயரை கேட்டதும் சுபேர்கான் மிரண்டான். அப்சஸ் அராபியா? ஆமா. அவரை உனக்கு எப்படி தெரியும்? ராஜ்நாத் சிரித்தார். வியப்பு எனக்கு புரியுது. உலகத்தில் உள்ள எல்லா தீவிரவாத கும்பலுக்கும் சிம்ம சப்பனமா இருக்கும் அப்சஸ் அராபியா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீ பயத்தோட யோசிக்கிறது எனக்கு புரியுது. நான் கடத்தப்பட்ட செய்தியை நேரம் அப்சஸ் அராபியோட காதுக்கு போயிருக்கோம். ஆனா என்னை கடத்தினது நீதான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி அவர் கண்டுபிடிக்கும்போது நீ உயிரோடு இருக்க மாட்ட. என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா உன் இயக்கமே இருக்காது. ஏன்னா அவரு எனக்கு எட்ட பணியை செய்யத்தான் இந்த விஞ்ஞானிகளோட மாநாட்டிலேயே கலந்துக்க ஊட்டி வந்திருக்கேன். சுபேர்கானின் விழிகள் பெரிதாகியது. ராஜ்நாத், நீ சொல்ற எதையும் என்னால் நம்ப முடியல. அப்சஸ் அராபி இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த மனுஷர். அவரை பார்க்கறது, அவரோட பேசுறதெல்லாம் கனவுல மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம். என்னோட செல்போன் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா. அதை கொண்டு வா. அப்சஸ் அராபியோட ரகசிய செல்போன் எண் அதுல இருக்கு. நான் அந்த நம்பரை வச்சு அப்சஸ் அராபியோட செல்போனுக்கு இணைப்பு வாங்கி தரேன். அப்புறம் நீ பேசலாம். ஏய், என்னை ஏமாத்துற தந்திரம் இதுல எதுவும் இல்லையே? இல்ல, முதல்ல என் செல்போனை எடுத்துட்டு வா. சுபேர்கான் திரும்பி தன் நாட்களில் ஒருவரை பார்க்க அவன் அறையிலிருந்து வெளியேறி போய் அடுத்த நிமிஷமே செல்போனை கொண்டு வந்தான். ராஜ்நாத் அந்த செல்போனை வாங்கி ஒரு கோட் நம்பரை உபயோகித்து அன்லாக்கை விடுவித்து அதில் பதிவாகியிருந்த சில எண்களை அழுத்தினார். மறுமுனையில் ரிங் போய் 10 வினாடிகள் கழித்து குரல் கேட்டது. சொல்லுங்க ராஜ்நாத், நான் அப்சஸ். நீங்க கடத்தப்பட்டதா டிவியில செய்தி பார்த்தேன். உண்மையா? உண்மைதான். ஆப்கான் டைகர்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க என்னை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. என்னை கடத்தவனோட நோக்கம் அவங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற நானோ டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட தகவல் வேணுமா? அந்த இயக்கத்தோட தலைவன் யாரு? சுபேர்கான். அவன் பக்கத்துல இருந்தா செல்போன் அவன்கிட்ட கொடுங்க. அந்த முட்டாள்கிட்ட நான் பேசுறேன். ராஜ்நாத் தன் கையில் இருந்த செல்போனை சுபேர்கானிடம் நீட்டினார். அப்சஸ் அராபி உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. சுபேர்கான் செல்போனை வாங்கி மிக பவ்யமான குரலில் பேசினான். தீவிரவாதி உலகத்தோட மாபெரும் சக்தியா விளங்குற உங்களுக்கு என்னோட வணக்கம். உங்களோட பேசுறதுல எனக்கு மகிழ்ச்சி. விஞ்ஞானி ராஜ்நாத் உங்களோட ஆள் அப்படிங்கிறது தெரியாம கடத்திட்டு வந்துட்டோம். மன்னிக்கணும். இந்த பாரு சுபேர்கான், உனக்கு நேனோ டெக்னாலஜி தொழில்நுட்ப தகவல் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, அதை நான் உனக்கு தரேன். நீ உடனடியா ராஜ்நாத்தை விடுதலை பண்ணு. அவர்கிட்ட நான் ஒரு பணியை ஒப்படைச்சிருக்கேன். அவரு அதை செய்யணும். ஊட்டியில் நடக்க போற விஞ்ஞானிகளோட கருத்தரங்கு ரத்த களரியா மாற அவரு சில வேலை செய்ய வேண்டியிருக்கு. நீ இந்தியாவை வெறுக்கிறவன் தானே? ஆமா. இந்த உலகத்திலேயே ஒரு பகநாடு இருக்குன்னா அது இந்தியா தான். அது ஒரு வல்லரசா மாறிடக்கூடாது அப்படிங்கிற கவலை எனக்கு எப்பவுமே அதிகமா இருக்கு. எனக்கும் அதே கவலை தான். இப்போதைக்கு இந்தியாவோட ஒட்டுமொத்த வளர்ச்சியே அந்த நாட்டோட விஞ்ஞானிகள்கிட்ட தான் இருக்கு. அவங்கள ஒழிச்சு கட்டிட்டேன்னா இன்னும் 10 வருஷ காலத்துக்கு இந்தியா தலதோக்க முடியாது. இதுக்கு இப்போ உன்னோட ஒத்துழைப்பு வேணும். ராஜ்நாத் நீ விடுதலை பண்ணிட்டினா அந்த பணி நிறைவேறும். உனக்கு வேண்டியது நேனோ டெக்னாலஜி தொழில்நுட்பம் தானே? ஆமா, நான் தரேன், கண்டிப்பா தரேன். நீ ராஜ்நாத்தை உடனடியே விடுதலை பண்ணு.
நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பனா? தோ ராஜ்நாத்தை இப்பயே விடுதலை பண்றேன் சொன்ன சுபேர்கான் செல்போனை அணைத்துவிட்டு ராஜ்நாத்தை ஒரு புன்னகையோடு பார்த்தான். உங்களை விடுதலை செய்யுமாறு அப்சர் சராபி சொல்லிட்டாரு. நேனோ டெக்னாலஜி தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட தகவலை அவர் தந்துறதா சொல்லியிருக்காரு. அவரு சொன்னபடி நடந்துப்பாரு. எனக்கு எப்ப விடுதலை? உங்களை விடுதலை செய்ய நான் மட்டும் விரும்பினா போதாது, இன்னொருத்தரும் விருப்பப்படணும். அவரு சரின்னு சொன்னாதான் விடுதலை. இன்னொருத்தரா? யார் அவரு? அதோ சுபேர்கான் பக்கத்தில் இருந்த ஒரு அறையை சுட்டிக்காட்ட அந்த அறையின் உள்ளே இருந்து வெளிப்பட்டான் விவேக். அத்தியாயம் 16. ராஜ்நாத் அந்த ஒரு வினாடியில் சகல அவயங்களிலும் வியர்த்துப் போனார். நீ 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 உங்களோட பாதுகாப்புக்காக 3வது அடுக்குல போடப்பட்ட கிரைம் பிரான்ச் விவேக். ராஜ்நாத் விரண்டு விழிகளோடு சுபேர்கானை பார்க்க அவன் தன் தலைப்பாகையையும் தாடியையும் மீசையும் அங்கியையும் களைந்து ஒரு மூட்டையாக கட்டி எறிந்துவிட்டு தாடியையும் மீசையும் அங்கியையும் களைந்து ஒரு மூட்டையாக கட்டி எறிந்துவிட்டு ஒரு 30 வயது இளைஞனாக மாறி சிரித்தான். நான் ஞானசம்பந்தன், வெலிங்டன்ல இருக்க ராணுவ ரெஜிமெண்ட்ல புலனாய்வுத்துறை அதிகாரி. எனக்கு பின்னாடி துப்பாக்கி கைமா இருக்கிறவங்க என்னோட ரெஜிமெண்ட்ல இருக்கிற வீரர்கள். விவேக் மெல்ல நடந்து ராஜ்நாத்துக்கு பக்கத்தில் வந்தான். நீங்க ஒரு தப்பான நபர் அப்படிங்கிறதும், ஊட்டியில் நடக்க போற மாநாட்டில் ஒரு ரத்தக் களரியை உண்டாக்க போறீங்க அப்படிங்கிற நியூஸும் ராஜமாணிக்கு மூலமா எங்களுக்கு கிடைச்சது. இந்திய உளவுத்துறையோட தலைவர் சக்கரவர்த்தி இந்த விஷயத்தை என்கிட்ட கொண்டு வந்தபோது எனக்கு மலப்பாதான் இருந்தது. நீங்க இந்த இந்திய நாட்டுல மிகப்பெரிய விஞ்ஞானி, ராஜமாணிக்க சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக நாங்க உங்க மேல சந்தேகப்பட்டு விசாரணை நடத்த முடியாது. அப்படி விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் நீங்க குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா நாங்க எங்க உத்தியோகங்களை ராஜினாமா பண்ணிட்டு கோர்ட்ல நீங்க தொடுக்க போற மான நஷ்ட வழக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எல்லாரும் இப்படி குழம்பிட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு அதிரடி திட்டத்தை தயாரிச்சேன். ப்ரெஸ் மீட்டிங்கும் போது நீங்க மயக்கம் போட்டு விழுந்தது, போலீஸ் ஆம்புலன்ஸ் வந்தது, உங்களை கொண்டு போனது எல்லாமே என் திட்டத்தோட ஒவ்வொரு கட்டங்கள். இந்த திட்டத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வெலிங்டன் ராணுவ ரெஜிமெண்ட்ல புலனாய்வுத்துறை அதிகாரியா பணியாற்றும் ஞானசம்பந்தம். அவரோட அபாரமான உயரமும் கட்டுமஸ்தான உடம்பும் ஒரு ஆப்கானிஸ்தானியனுக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. அது எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களோட வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையை திரைமறைவில் நடத்த வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைச்சோம். என்னோட இருந்த அதிகாரிகள் சக்கரவர்த்தி, விஷ்ணு உட்பட்ட யாருக்குமே இந்த திட்டம் தெரியாது. அங்க ராணுவ அதிகாரிகளோட ஆலோசனை நடத்திட்டு இங்க நடக்கிற ஒவ்வொன்னையும் ஞான சம்பந்தம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் சர்வதேச தீவிரவாதிகள் தலைவன் அப்சஸ் அராபிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருச்சு. இனிமே மற்ற உண்மையை உங்ககிட்ட இருந்து வரவழைக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்க சொல்ல போற விஷயங்களை வச்சு இன்டர்போல் மூலமா அப்சஸ் அராபியை பிடிக்கிறதும் கஷ்டமான வேலை இல்லை. விவேக் சொல்ல ராஜ்நாத் அப்படியே துவண்டு போய் சுவருக்கு சாய்ந்து ஸ்லோ மோஷனில் சரிந்து உட்கார்ந்தார். தன் செல்போனை எடுத்துக்கொண்ட விவேக் விஷ்ணுவை செல்லில் பிடித்தான். விஷ்ணு, பாஸ் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். திடீர்னு எங்க கிளம்பி போயிட்டீங்க பாஸ்? நான் சொல்ற இடத்துக்கு உடனே புறப்பட்டு வா. வரும்போது சக்கரவர்த்தியும் கூட்டிட்டு வா. பாஸ், உங்க குரல்ல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா ராஜ்நாத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க போல் இருக்கே. பிடிச்சாச்சு பாஸ். நிஜமாவா? நிஜமோ நிஜம். எப்படி பாஸ்? உனக்கும் எனக்கும் 6 வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும். அந்த 6 வித்தியாசம் எது எதுன்னு எனக்கு தெரியும் பாஸ். சொல்லு பார்க்கலாம். விஷ்ணு சொன்னான். 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. நாவலோட சுவாரஸ்யத்தை குறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அத்தியாயத்தோட ஆரம்பத்திலையும் விவேக்கின் டைரியில் இருந்த குறிப்பை படிக்காம விட்டேன். அப்படி விவேக்கோட டைரியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க தொடர்ந்து கேட்போம். கிளி ஜோசியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் 25 பைசா கொடுத்து நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். ஏன் தெரியுமா? அந்த 2 நிமிடமாவது கிளி குண்டை விட்டு வெளியே வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டுமே என்றுதான். நீ இன்பத்தில் இருக்கும்போது இறைவனை நினைத்தாள், நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பான். முள்ளின் நடுவேதான் வாழ்க்கை. இருந்தாலும் ரோஜா சிரிக்கிறதே. வானத்தில் ஏவுகணை, வட்டமிடும் இன்சாட்,
கடலுக்கு அடியில் அணுகுண்டு சோதனை. இந்திய வயல்வெளிகளில் மட்டும் பவர் கட். உலகில் வலிமையானது எது? மலை என்று சொன்னால் அந்த மலையை இரும்பு ஒளி சிதைத்துவிடும். இரும்பு வலிமையானது என்றால் அதை நெருப்பு உருக்கிவிடும். நெருப்பு வலிமையானது என்றால் தண்ணீர் அந்த நெருப்பை அணைத்துவிடும். தண்ணீர் வலிமையானதென்றால் காற்று புயலாக மாறி அதை சின்னாபின்னப்படுத்திவிடும். அப்படியென்றால் காற்று வலிமையானதா? அதுவும் இல்லை. காற்றையும் ஒரு பாட்டிலுக்குள் அடைத்து விடலாம். அப்படியானால் இதுதான் வலிமையானது. பிறர்க்கு கொடுக்கும் வள்ளல் தன்மையே வலிமையானது. ஆனால் கொடுக்கும் குணமுள்ளவர்கள் அனைவரும் வலிமையானவர்கள் அல்ல. வலக்கையால் கொடுப்பது இடக்கையால் தெரியாமல் எவர் பிறர்க்கு கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களே உண்மையில் வலிமையானவர்கள். கண்கள் உறங்கலாம், கனவுகள் உறங்கக்கூடாது. கடவுளின் பெயரால் வேலையை ஆரம்பியுங்கள். கடவுளின் உதவியால் வேலையை செய்யுங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லி வேலையை முடியுங்கள். ஏனெனில் அனைத்தையும் இயக்குபவன் அந்த இறைவனே. காதல். சில பூக்கள் என்மேல் விழுந்தன, சில பூக்கள் அவள் மேல் விழுந்தன. ஒரே ஒரு வித்தியாசம், நான் கல்லறையில், அவள் மணவறையில். இதயத்தை மலர் போன்று வைத்திரு, எண்ணங்கள் நறுமணம் வீசும். போனால் திரும்பி வராத பொன்னான நேரம் போராட்டத்திலும் ஊர்வலங்களிலும் தொலைக்காட்சியிலும் தொலைக்கப்படுகிறது. மனிதம் மரித்துப் போய்விட்டது. பூமித்தாயும் கடலெண்ணையும் புத்தி புகட்டியும் கூட யாரும் திருந்துவதாகக் காணோம். கவலை என்பது நிலவைப் போன்றது. ஒரு நாள் அதிகமாகும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் இல்லாமலேயே போகும். எனவே எதற்காகவும் கவலைப்படாதே. மனிதனின் உயர்வுத் தாழ்வுகளுக்கு பொறுப்பாளி யார்? விதியா அல்லது அந்த மனிதனின் செயல்பாடுகளா? இதோ அதற்கான விடை. கரைபுரண்டு ஓடும் காற்றாறு வெள்ளத்தில் நீர் போகும் பாதையில்தான் படகு போகும். வெள்ளத்தை எதிர்த்துச் செல்லும் ஆற்றல் அந்த படகுக்கு இல்லை. அதேபோல் மனிதனின் வாழ்க்கையும் விதியின் வழியில்தான் அமையும். அதேபோல் தெய்வத்தின் அருள் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் உயர்ந்து விடலாம் என்பது உண்மைதான். என்றாலும் மனித முயற்சி தெய்வத்தின் அனுகூலத்தை விட அவசியமான ஒன்று. உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான். புரிகிற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். தோல்வி அடையும் போது தைரியமாயிரு, வெற்றி பெறும்போது அமைதியாக இரு. நல்ல எண்ணங்கள் ஒரு அவலட்சணமான பெண்ணையும் அழகாக்கிக் காட்டும் வல்லமை படைத்தது. ஒரு சின்ன கோபம் கூட பேரழகியான பெண்ணை அவலட்சணமாக காட்டிவிடும். இத்துடன் விவேக்கின் டைரியில் இடம்பெற்றவை முற்றும். இந்த நாவலும் கூட. மீண்டும் ஒரு நல்ல நாவலை சந்திப்போம். இந்த நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணிடுங்க. பை பாய்.